ஓகேடாப்பா, குட் ஈவினிங். ஜூம்ல கதைக்கலாம் கேக்குதா? இப்போ ஓகேயா இருக்கு நினைக்கிறேன் பாருங்க. ஓகே ரைட், சரி. மைக் அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இல்லையா அப்ப ஜூம்ல இன்றைக்கு? இன்னும் 2 மெசேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப எல்லாரும் கடைசி கிளாஸ் வராம ஜூம்ல ஜாயின் பண்ணிருப்பீங்களா இருந்தா ரெக்கார்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் விளங்கும். சரியா? 28 இருந்தா இது வரைக்கும் சுத்தமா படிக்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னா ரெக்கார்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த அப்புறம் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? மற்றபடி இஷ்யூ இல்லை. சரியா? ரைட். கடைசியா ஆரம்புல பற்றி கதைக்கோன்னு சொல்லி போய் நான் நினைக்கிறேன். அப்படித்தானே? சரி, ஓகேடா. அப்ப நான் சொன்ன மாதிரி கடைசி கிளாஸ் வந்திருந்தா ஓகே. சரியா? வரையிலன்னா ரெக்கார்டிங் பார்த்தா தான் விளங்கும். சரியா? ட்ரை பண்ணிப்பாரு. உனக்கு விளங்கினா எனக்கு ஓகே. சரியானே? ரைட். இல்லாட்டி கிளாஸ் முடிய ரெக்கார்டிங்க கேட்டு கேப்சர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். குட்டிக்கடிங்க போட்டுக்கொள்ளுங்க. ஆர்முடுகள். சரியா? அக்சலரேஷன். ஆர்முடுகள் கிடைங்க போடு. கிடைங்க போடுறா. ஆர்முடுகள் சொல்லி கிடைங்க போடுங்க. ஆர்முடுகள் சொல்லி கிடைங்க போடுங்க. சரியா? ரைட். ஓகே அப்பன் கவனிப்போம். சரியா? ரைட். ஓகே, போட்டுக்கொள்ளுங்க ராசா. ஆர்முடுகள் அக்சலரேஷன். சரியா? ஆர்முடுகள். ரைட். இப்ப இதுக்குரிய விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னு அதே என்று குறிப்பும் ராசா. இது இந்த விளக்கம் என்னன்னு கேட்டீங்க, ஓரலகு நேரத்துல வேகத்துல ஏற்பட்ட அதிகரிப்பு என்று சொல்லி ஒரு வர விளக்கணம் கொடுப்போம். பட் ரியாலிட்டியில என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, ரியாலிட்டியா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு துணிக்கேண்ட ஆர்முடுகள் உங்களுக்கு தாரார் ராசா 7 மீட்டர். என்னே அப்படின்னா இந்த கன்செப்ட் எங்களுக்கு உடைக்க தெரியும். 7 மீட்டர் செகண்ட் -1 இன் கீழ் செகண்ட். அதாவது கீழே இருக்கிற செகண்ட் அப்பன் மேல போனா செகண்ட் -1. ஏற்கனவே ஒரு செகண்ட் -1 சேர்ந்தாருண்டா செகண்ட். சோ இதுக்குரிய விளக்கம் என்று கேட்டா, இந்த சம்பந்தப்பட்ட துணிக்கை, அதாவது ஒரு துணிக்கை என்ற ஆர்முடுகள் நாங்கள் 7 மீட்டர் செகண்ட் -1 சொல்றோம்டா, அந்த துணிக்கை ஒவ்வொரு செகண்டுக்கும் தன்னை வேகத்தை 7 கூட்டுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஆர்முடுகள் 7 மீட்டர் செகண்ட் -1 சொல்றோம்டா, ஒவ்வொரு அலகு நேரத்துல அந்த துணிக்கேண்ட வேகம் 7 என்ன செய்யுது? கூடுதுன்ற அர்த்தம். சரியா? ரைட். அப்ப இந்த கதையின்படி பாத்தீங்கன்னா, அப்ப கவனிக்கணும். இந்த கதையின்படி பாத்தீங்கன்னா, சரியா, இனிஷியல்ல ஒரு துணிக்கை T7 ஓய்வில் இருக்குன்னு வைப்போம். T7 ஓய்வில் இருக்கு ஆரம்பத்துல. சரிதானே? ரைட். அப்ப அவற்ற ஆரம்ப வேகமும் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வில் இருக்கின்றபடியா T7 துணிக்கை ஓய்வில் இருக்கின்றபடியா ஆரம்ப வேகம் என்ன இருக்குன்றா 0. சரியா? இப்ப நான் என்ன கேட்கிறேன் சொன்னா, T7 1 செகண்ட், அதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது 1 செகண்ட் கழிச்சு, சரியா, T7 1 செகண்ட், சரியா, 1 செகண்ட் கழிச்சு இப்ப துணிக்கேண்ட வேகம் V1 வந்து என்னவா இருக்கும் நினைக்கிறீங்களா? அதாவது இந்த ஆர்முடுகள் 7 சொன்னாடா, அப்ப அந்த விளக்கம் என்னன்னு சொன்னான், ஒவ்வொரு செகண்ட்லயும் துணிக்கேண்ட வேகம் 7 கூடும் சொன்னான் தானே? சரியா? ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அப்புறம் முதலாம் செகண்ட் முடியக்க அவற்ற வேகம் எவ்வளவு கூடியிருக்கூடா? 7 கூடி இப்ப அவற்ற வேகம் 7 மீட்டர் செகண்ட் -1 இருக்கு. என்னே? ரெண்டாம் செகண்ட் அடுத்த செகண்ட்ல இன்னும் ஒரு 7 கூடி இருக்கும். அப்ப T7 2 செகண்ட்ல பாத்தீங்கன்னா அவற்ற வேகம் இன்னும் அதிகரிச்சிருக்கு. அப்ப ரெண்டாம் செகண்ட் முடிவில் அவற்ற வேகம் வந்து பாத்தீங்கன்னா 14 மீட்டர் செகண்ட் -1 இந்த மாதிரி இருக்கும். 14 மீட்டர் செகண்ட் -1. சரியா? மூன்றாம் செகண்ட்ல டேய் சும்மா இருக்கிறவங்க எழுத வேணாம், வெயிட் பண்ணி எழுதுறதுக்கு டைம் விடுவேனா? சரியா? ரைட். ஓகே. V37 என்ன மாதிரி 21 மீட்டர் செகண்ட் -1. இன்னும் ஒரு 7 கூடும். இப்படியே அப்ப ஒவ்வொரு செகண்டுக்கும் துணிக்கேண்ட வேகம் 7 கூடும். அப்ப உங்களுக்கு இப்ப ஒரு சின்ன குழப்பம் கொண்டு வரும். இவன் என்னடா படம் கீரைக்க இந்த லெந்தை விட இந்த லெந்தம் கொஞ்சம் கூடவா கீறியிருக்கான். சரியா? இந்த லெந்தை விட இந்த லெந்த கூடவா கீறியிருக்கான். அதை விட இங்கால இருக்கிற லெந்த இன்னும் கொஞ்சம் கூடவா கீறிக்கிறான். ஓமா இல்லையா?
நான் கிரேக்கிறாப்பன் சரியா இந்த லென்த் விட இந்த லென்த் கூட இந்த லென்த் விட அங்கால மாதிரி சொல்லியிருக்கேன். நான் சொல்ற கன்செப்ட் லங்கானே தெளிவா கவனி. ஆர்முடுகள்ன்றது ஒவ்வொரு செகண்ட்லயும் வேகத்துல எவ்வளவா கூடும். அப்ப ஒரு துணிக்கேண்ட 7 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முண்டா ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு வேகம் விடாப்பன் 7 கூடும். இனிஷியல்ல 0, அப்ப முதலாம் செகண்ட்ல 7 கூடிய 7, அடுத்த செகண்ட்ல அடுத்த 7 கூடினா 14, அடுத்த செகண்ட்ல அடுத்த 7 கூடினா 21. காய்ச்சிட்டோம். பெரிய டிஸ்டன்ஸ் இன்னும் பெரிய டிஸ்டன்ஸ்னா ஜெனரலா யோசிச்சு பாருங்க. சராசரி வேகம் ஒரு கதை இருக்கு இல்ல, அவருக்கு ஸ்பீட் கூடுதுன்னாடாப்ப அப்ப அந்த ஒரு செகண்ட்ல நியாயமான தூரத்தை கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? உதாரணத்துக்கு இந்த சராசரி வேகம் எப்படி பாக்குறேன்டா சீரான ஆர்முடுகளா இருக்குதா. இப்ப எங்களுக்கு இந்த 7 முதல் 7 கூடி கொஞ்சத்துக்கு பிறகு 8 கூடி பிறகு 9 கூடுன்றது மாதிரி போகுதா, அல்லது தொடர்ச்சியாவே 7 தான் கூடுமா? ஒவ்வொரு செகண்டுக்கும் 7 தான் கூடும். சோ வேகம் கூடுது, சீராக கூடுது. சரியா சொல்லுவோம் மாறா ஆர்முடுகள் அல்லது சீரா ஆர்முடுகள். அப்படியான சந்தர்ப்பத்தில் இனித்தான் படிக்க போறோம். அப்ப சராசரி வேகம் என்று ஒரு கதாயப்பம். சராசரி வேகம் எப்படி பாக்குற? சராசரி வேகம் ஆரம்பத்தை இறுதியையும் கூட்டி 2ஆல பிரிச்சோம்டா சராசரி வேகம். அப்படி பாக்குறப்ப இவற்ற சராசரி வேகம் 3.5. ஆனா இந்த 2 கேப்புகளில சராசரி வேகம் உங்களுக்கு எவ்வளவு வந்தது? கிட்டத்தட்ட 10.5 வரும். விளங்குதானே? அப்ப இவர் டிராவல் பண்ண கிட்ட இவருக்கு சராசரி வேகம் கொண்டே ஒரு செகண்ட்ல கூட தூரம் டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதை பற்றி நாங்கள் புவியீர்ப்பின் கிளியக்கம் படிக்க கேப்ப இந்த ரேஷியோவே நாங்கள் அக்யூரேட்டா படிப்போம். ஆக்சுவலி இந்த பங்குகளே இது 1க்கு 3க்கு 5க்குன்னு சொல்லி வரும்டாப்பா. அதுல நாங்கள் இந்தியான் கிளாஸ்ல அடுத்த கிளாஸ்ல கேட்க போறோம். சரியா? இன்றைக்கு பாசிபிளோ இல்லையோ தெரியல, அடுத்தடுத்த கிளாஸ்ல அதை பற்றி கேட்போம். சரியா? ரைட். அதே மாதிரி இன்றைக்கு கேள்வி செய்வோம் நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கேள்வி செய்வோம் இன்றைக்கு. சரியா? டிரெக்டாருக்கு டியூட் அடிபடியில் நினைக்கிறேன், அடிச்சது பிரிண்டர்ஸ் பூட்டிட்டாங்க. சரியா? அடுத்த கிளாஸ் எடுத்து வைக்கிறேன். இன்றைக்கு 2-3 கேள்வி தானே சொன்னவங்களா பார்ப்போம். சரியா? புக் இருக்கா? என்ன சொன்ன ஒண்ணும் இல்ல. ரைட், ஓகே. சரியா? சரி, அது பத்தி இல்ல. ஜூம் கார்டு இருக்கிறப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், கேள்வி ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ரைட்டா? ஓகே. அப்ப அந்த ஐடியா ஒன்று விளங்கிட்டு தானே. ஹார்மோன் என்னது? ஒவ்வொரு செகண்ட்லயும் வேகத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு ஒவ்வொரு செகண்டும் வேகம் அதிகரிக்குது. சரியா? இதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்கறதா இருந்தாலும் இந்த ஹார்மோனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். என்னன்னு சொல்லுவாங்க, ஹார்மோன்ன்றது சரியா கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா வேக மாற்றம், அதாவது இறுதி வேகத்துல இருந்து வின்றது இறுதி வேகம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். வின்றது இறுதி வேகம், ஜூன்றது ஆரம்ப வேகம். அது நாங்கள் பொதுவாக அப்படி குறிக்கணும். எங்கேயாவது எழுதி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வின்றது ஃபைனல் வெலோசிட்டி இறுதி வேகம். சரியா? ஜூன்றது இனிஷியல் வெலோசிட்டி ஆரம்ப வேகம். இது உங்களுக்கு விளங்கின மாதிரி எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஆர்முடுகள்ன்றதப்பன் வேக மாற்றத்தின் கீழ் நேரம். சரியா? கடைசி கிளாஸ் இதுக்கு ஒரு விளக்கம் தந்து நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்த நேரத்தால பிரிச்சு அதுக்கு ஒரு கதை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? வேக மாற்ற வீதம், அன்றைக்கு இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் வேகம் என்று சொன்னா தானே. அதே மாதிரி வேகத்துல ஏற்பட்ட மாற்றத்தை அப்ப இறுதி வேகத்துல இருந்து ஆரம்ப வேகத்தை கழிச்சு அதுல ஏற்பட்ட மாற்றத்தை என்னத்தால பிரிச்சு விளையாடுறார்? நேரத்தால பிரிச்சு விளையாடுறார். ரெண்டா வேக மாற்றத்தின் நேரம் என்றது என்னன்னு சொல்லுவோம்? வேக மாற்ற வீதம் என்று சொல்லுவோம். கதை விளங்குதானே? சரியா? முதலனைக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா ஆரம்ப போட்டு இவ்வளவு விஷயத்தை நோட் பண்ணுங்க, விளங்கி நோட் பண்ணுங்க. நான் கடைசியா வசனம் சொல்றேன்னா ரைட். அப்ப இந்த கிளாஸ் பிரச்சனை வந்து பாதி பேர் லேட்டா வாரீங்க. ஆக்சுவலி 7 மணி கிளாஸ். சப்போஸ் எதுவும் பிரச்சனை எனக்கு ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ணணும், ஒரு கொஞ்சம் பெண்ணு கிடைக்கணும் எடுக்கலாம். ஆனா 7 மணி கிளாஸ் நீங்க டைமிங்ல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா 7 மணிக்கு வந்துருவோம், கிளாஸ் தொடங்கிடுவோம். சரிதானே? சப்போஸ் நாங்க லேட்டா தொடங்கினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க லேட்டா வந்தீங்கன்னா பாடம் மூடிடுமா? ரைட், உணர்ந்து செயற்படுங்க. ரைட், சரி, டக்கு நோட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்லிட்டு கிளாரம் புதுசா இன்றைக்கு தான் வந்திருந்தீங்கன்னா கிளாஸ் முடிய எனக்கு மெசேஜ் பண்ணப்போ சரியா மெசேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங் வீடியோ எடுங்கோ. சரிதானே? எடுத்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க, மிச்சம் விளங்குமா? இன்னும் 2 கிளாஸ் ஓபன் ஐடி பாஸ்வேர்ட்லயே விடுவேன். சரிதானே? ரைட். அல்லது நீங்க இந்த யூடியூப் இருக்குத்தான் டாப்பன், அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் டாப்பன். சரியா? இந்த யூடியூப் சேனல்லையும் போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். முதலாவது கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்தியன் கிளாஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். சரியா? அடுத்தடுத்த கிளாஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண மாட்டேன். பட் அடுத்தடுத்த கிளாஸ் வந்து நீங்க நார்மலா இதே ஐடி பாஸ்வேர்ட்ல ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். அங்கால அதுக்கு ப்ராடாப்பன் கிளாஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். சரியா? கிட்டத்தட்ட அங்கால ஒரு 2-3 மாதத்துக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டோம். சரிதானே? அங்கே புது டாபிக் எதுவும் வந்தா மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்க பார்ப்போம். சரியா? இந்த இடையில வந்து விளங்காது. அப்படி இல்லை கொடுக்கறதா இருந்தா
ஃபர்ஸ்ட் எங்களோட காட்சி முழுக்க நடந்த கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங் கம்ப்ளீட் பண்ணி அவர் நோட்ஸ் எல்லாம் எழுதி அனுப்பி அவருக்கு அவ்வளவு விஷயம் கிளியர் இருந்தா தான் வகுப்புக்குள்ள ஆட் பண்ணுவோம். சரியா? ரைட், முடிச்சுடுங்க கண்டு. பண்ணியாச்சா? படமெல்லாம் கிரியாச்சு. சரியா? படமெல்லாம் கிரிட்டீங்களா என்ன? ரைட், படம் கிரிட்டீங்கன்னா அப்ப எழுதிக்கோள். சரியா? இந்த கீழே கடைசி அந்த சமன்பாடு ஒன்று முடிச்சிருப்பீங்களே. ரைட், கேளிக்கோள். ஓரலகு நேரத்தில் வேகத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு ஆர்முடல் எனப்படும். ஓரலகு நேரத்தில் துணிக்கையின் வேகத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு, ஓரலகு நேரத்தில் துணிக்கையின் வேகத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு ஆர்முடுகள் எனப்படும். ஒரு அலகு நேரத்தில் துணிக்கையின் வேகத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு ஆர்முடுகள் எனப்படும். சரியா? அல்லது இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்டா? சைட்ல இங்க அதை பென்சில் அழுவி வச்சு கொள்ளுங்க. என்னது? வேக மாற்ற வீதம் ஆர்முடுகள் எனப்படும். சைட்ல இங்க அதை பென்சில் அழுவி கொள்ளப்பன் வேக மாற்ற வீதம் ஆர்முடுகள் எனப்படும். சரியா? பென்சில் இங்க அழுவியப்போ வேக மாற்ற வீதம் ஆர்முடுகள் எனப்படும். மாற்ற வீதம் ஆர்முடுகள் எனப்படும். சரியா? ரைட், இவ்வளவு நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப அடுத்த டாபிக்ல இன்றைய போறோம். சரியா? அமர்முடுகள். சரியா? அமர்முடுகள் இந்த டாபிக் முடிஞ்சதுன்னு சொன்னா இப்ப லைட்டா அமர்முடுகளா. ரைட், அப்ப ஆக்சுவலி அமர்முடுகள் ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டா இல்ல. அமர்முடுகள் ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டா இல்ல. நாங்க ஆர்முடுகளை தாண்டா அமர்முடுகள் சொல்றோம். அது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணிக்கொண்டு. சரி, இப்போதைக்கு நான் பேசிக்கா சொல்றேன்டாப்ப ஒரு துணிக்கேண்ட அமர்முடுகள். சரியா? உங்களுக்கு தாளராப்பன். சரியா? ஒரு துணிக்கேண்ட அமர்முடுகள், ஒரு துணிக்கேண்ட அமர்முடுகள். சரியா? ரைட், இதுக்கு வந்தாப்பன் திசை சொல்லணும். இந்த பக்கமா துணிக்கேண்ட அமர்முடுகள் 7 மீட்டர் செகண்ட் -2. சரியா? முதல் கேஸ்ல வந்தப்பன் துணிக்கேண்ட ஆர்முடுகள் ஏன்னு குறிப்பிடுறது ஆர்முடுகள் 7 மீட்டர் செகண்ட் -1 ஒவ்வொரு செகண்டுக்கும் இந்த பக்கமா வேகம் 7 கூடும். என்னே அப்பன் அமர்முடுகள் என்று தாளராப்பன். சரியா? அம்புக்குறி போட்டிருக்காரு. இந்த பக்கமா 7 மீட்டர் செகண்ட் -2. என்ன விளக்கம் அங்க அதுதான் மாத்தி சொல்லன். என்னடா கூடாப்பன் ஒவ்வொரு செகண்டுக்கும் துணிக்கேண்ட வேகம் அப்படியே ஆர்முடா என்ன விளக்கம் சொன்னா 7 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடா ஒவ்வொரு செகண்டுக்கும் துணிக்கேண்ட வேகம் 7 கூடும். சரியா? ரைட், இது என்ன செய்யப்பன் 7 குறையும். அடுத்து நான் முதல் ஒரு விஷயம் சொல்லவே இல்ல. ஆரம்ப வேகம் 0 என்றபடியே ஒவ்வொரு செகண்டுக்கும் மற்ற வேகம் செஞ்சிடாப்பன் 7 கூடினது. உதாரணத்துக்கு ஆரம்ப வேகம் 20 இருந்தா நடக்கும். ஆரம்ப வேகம் 20 இருந்தா முதலாம் செகண்ட்ல வேகம் 27 இருந்திருக்கு. விளங்குது தானே? சரியா? நான் அந்த படத்தை உங்களுக்கு தர மறந்துட்டேன்டாப்பன். ஒரு இடம் இருந்தா அந்த ஆர்முடுகள் டாபிக்கு கீழே இந்த படத்திற்கு ஆட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ஒருவேளை T=0 துணிக்கேண்ட ஆரம்ப வேகம் 20 என்று வைப்போம். சரியா? இப்ப முதலாம் இருக்கின்றா சார் 27 மீட்டர் செகண்ட் -1 2 செகண்ட் முடியக்க வெற்ற வேகம் என்னவா இருக்கும்? 2 செகண்ட் முடியக்க வெற்ற வேகம் என்னவா இருக்கும்? அதாவது இந்த பக்கம் ஆரம்புகள் 7 ஆனா ஆரம்ப வேகம் Q=20 என்ற கான்செப்ட்ல இருக்குமா இருந்தா 2 செகண்ட் முடியக்க V2 சமன் இன்னொரு 7 கூடும்டாப்பன் எவ்வளவு 34 மீட்டர் செகண்ட் -1. சரியா? ரைட், அடுத்த 3 செகண்டுக்கு பிறகு T=3 செகண்டுக்கு பிறகு
இன்னொரு 7 கூடுமடா அப்ப அப்ப V3 சமம் உங்களுக்கு என்னவா இருக்கு 34 7 41 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கு சரியா. இது எக்ஸாம்பிள் 1, இது எக்ஸாம்பிள் 1 சரியா. இது எக்ஸாம்பிள் 2. இது முதல் சொல்ல எல்லாம் ஒருக்கா நோட் பண்ணி வை அப்ப சரியா, ஒருக்கா நோட் பண்ணி வைங்க. ரைட், சரியாடா. சரியாப்பன் ரைட், அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா சரி. இப்ப எங்க பஞ்சாயத்துக்கு வருவோம், இது அமர்முடுகல் பஞ்சாயத்துக்கு வருவோம் சரியா. இப்ப அமர்முடுகலை பற்றி என்ன சொன்னாப்பன் ஒருத்தட்ட அமர்முடுகல் உங்க திசையில 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 தாரும். அதோட விளக்கம் என்ன? இந்த திசையில அமர்முடுகல் 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அந்த விளக்கம் என்ன? துணிக்கேண்ட வேகம் குறித்த திசையில ஒவ்வொரு செகண்டுக்கும் 7 அவற்ற வேகம் குறையும் சரியா. துணிக்கேண்ட வேகம் விடாப்பன் ஒவ்வொரு செகண்டுக்கும் என்ன செய்ய விடாப்பன் குறித்த திசையில 7 குறையும். ஆக்சுவலி ஆர்முடுகல் சரியா. அமர்முடுகல் என்றா ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகம் எத்தனையால குறையுது என்று சொல்லி கதை. நான் சொல்ற கன்செப்ட் தானே ரைட். இந்த கதையின் படிப்பு 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆர்முடுகல் என்று சொன்னது தானே. அதுக்குரிய உண்மையான விளக்கம் என்னவா இருக்கும் என்று கேட்டீங்கன்னு சொன்னா அப்பன் பாருங்க, ஒரு துணிக்கை ஒன்று இருக்குடா, ஒரு துணிக்கை ஒன்று இருக்குது சரியா. T7 துணிக்கேண்ட ஆரம்ப வேகம் தாரம் ராசா ஒரு 21 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சரியா. ஆரம்ப வேகம் வந்து பாத்தீங்கன்னா 21 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சரியா ரைட். அப்ப உந்த திசையில இருக்கிற உந்த திசையில தாண்டா அமர்முடுகல் 7 சொன்னாங்க. அப்ப ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகம் 7 குறையுது. முதலாம் செகண்ட் முடியேக்க துணிக்கைக்கு எவ்வளவு என்ன நடந்திருக்கு துணிக்கை வேகத்துக்கு 7 குறைஞ்சிருக்கு சரியா. அப்ப முதலாம் செகண்ட் முடியேக்க அவற்ற வேகம் V1 சமனடாப்பன் 7 குறையுதுண்டா அவற்ற வேகம் இப்ப என்னவா இருக்குன்றா சார் 14 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கு சரியா. ரெண்டாம் செகண்ட்ல 7 குறையும் அவ்வளவுதான் சரியா. ரெண்டாம் செகண்ட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு 7 குறையுன்றா சார். T7 2 செகண்ட் நோட் பண்ணிக்க அங்க இவற்ற வேகம் V2 என்னவா இருக்குன்றா சார் 7 அதாவது 14 இருந்து இன்னொரு 7 குறைஞ்சிருக்கு 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சரியா. T7 3 செகண்ட் இருக்கு இல்ல, T7 3 செகண்ட் நடக்குண்டாப்பன் இன்னொரு 7 குறைஞ்சு மூன்றாம் செகண்ட் முடிவுல வற்ற வேகம் V3 சமன் 0 ஆயிடும்டா 0 ஆயிடும். நான் சொல்ற கன்செப்ட் தானே. இப்ப சிலது யோசிக்கும் முதல் கேப்ப கூட்டி கீறினான், இப்ப குறைச்சு கீறான். முதல் கூட்டினா இப்ப குறைக்கிறேன் ஏன்னா இப்ப ஆரம்ப சராசரி வேகம் இங்க பெருசா இருக்கு. அப்போ சொல்லித்தான் சராசரி வேகம் எப்படி பாக்குறது, சீரான ஆரம்புகள் அல்லது அமர்முகள் இருக்குமா. அதாவது இந்த கேஸ்ல எப்பன் ஒவ்வொரு பிறகு 5 குறைஞ்சு பிறகு 3 அப்படியே நடந்தது தொடர்ச்சியா. ஒவ்வொரு செகண்டுக்கு 7 தான் குறையுது சரியா. இதை சொல்லுவோம் சீரான அமர்முடுகள். அதே மாதிரி ஆறுமுடுகள் 7 தான் எப்பயும் கூடும்னா சீரான ஆறுமுடுகள். இப்படியான சம்பவம் நடக்க சராசரி வேகம் எப்படி பார்க்கலாம், ஆரம்பத்தை இறுதியும் கூட்டி 2 பிரிச்சோம்டா சராசரி. அப்ப இப்ப இவருக்கு சராசரி பாத்தீங்கன்னா 21.4 கூட்டி 2 பிரிக்கிறப்போ 35 நேரம் எவ்வளவு வர போகுது 17.5 கிட்ட வரும் சராசரி வரும். ஆனா இங்கால அப்படி இல்லையே 14 21 அது 2 பிரிச்சோம்டா இந்த இயக்கத்தின் போது சராசரி வேகம் 10.5 விலங்கு தானே. இப்ப சராசரி வேகம் குறையிறபடியா தாண்டா ஒவ்வொரு செகண்ட்ல டிராவல் பண்ற இடப்பெயர்ச்சி அளவு என்ன செஞ்சு வருது குறைஞ்சு கொண்டு வருது சரி. இப்ப இந்த கதை விளங்கிட்டு தானே சரியா. இந்த அமர்முடுகள் தொடர்ந்து இருந்தா என்ன நடக்கும், அதாவது சரி முதல்ல இவ்வளவு நோட் பண்ணுங்க, இதை நோட் பண்ணுங்க. என்னது எந்த டிரெக்ஷன் பிள்ளைக்கு வேணும், அதான் அமர்முடுகள் இந்த பக்கம் சொல்லிட்டோம் இந்த பக்கம் சொல்லிட்டோம் காட்டுவோம் பாருங்க. பட் இனி நாங்கள் அதுல பற்றி அவ்வளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம் சரி. உங்களுக்கு ஐடியா வாங்கிட்டு தானே. இனி எக்ஸாம் பேப்பர்ல அப்படி ஏதாவது முக்கியமா எழுத வேண்டிய இடம் தான் நீங்க பிளஸ் மைனஸ் கொடுத்துருக்கீங்களா திசை கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணும்.
இனி ஒவ்வொரு காலம் அப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் காய்ச்சல் வைக்கலாதானே கொமனா காய்ச்சல் போமே தவிர சரியா ரைட் உண்மைக்காதான் நீ சொல்ற மாதிரி இந்த வேகத்துக்கு என்ன போட்டுருக்கோம்டா இந்த பக்கம் 14 இந்த பக்கம் சைவர் இருக்கணும் சொல்லி இருக்கணும் ஆக்சுவலி சைவருக்கு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா அதான் அம்புக்குறி போட்டிருந்தானே போட்டாச்சு சரியா அதான் டிரெக்ஷன் நீங்க ரைட் முடிச்சிடுங்க ஜூங்காரப்பன் சரியா மைக்கெல்லாம் அன்மியூட் பண்ணி நீங்கள் கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி தான் கிளாஸ் கொண்டு போவோம் பட் ஏற்கனவே அந்த கடைசி கிளாஸ் சொன்னான் சரியா அந்த முதல் 4-5 கிளாஸ் வந்துடாப்பன் ஓப்பன் ஐடி பாஸ்வேர்ட்ல விடுறபடியா படிக்கிறதும் பெறும் ஃபன் எடுக்கிறதும் பெறும் சரியா அதுல இருந்து பிறகு கிளாஸை குழப்பி கொண்டிருக்கும் ஏன் தானே பிறகு எனக்கு கொதி வரும் சரியா பிறகு கடப்பாயிட்டு எல்லா கிளாஸும் நீ பாடி போறதை விட சரியா ஒரு அதான் 4-5 கிளாஸுக்கு சரியா லைட்டா மைக்கிள் எல்லாம் மியூட்லயே மெயின்டைன் பண்றப்பன் சரிதானே ரைட் சோ நீங்க அவங்கள ஒரு 4-5 கிளாஸ் தாண்டப்ப நீங்க வழக்கமா கிளாஸ் எல்லாம் அட்மிட் பண்ணி டவுட் கேட்கலாம் நான் கேள்வி கேட்டா சொல்லணும் ஏன் தானே இப்ப நீங்க மெசேஜ்ல ஆன்சர் பண்ணணும் இப்ப அவ்வளவு ஸ்ட்ரிக் பண்ண இல்ல சரியா அடுத்தது கிளாஸ் வதைகள் இருக்குமா எல்லாம் முதல் சொல்லியாதான் விடணும் அவ்வளவு வதையும் தாங்க வேண்டாம் மட்டும்தான் சரியா கிளாஸுக்கு நிக்கணும் சரியா எல்லாத்தையும் நல்ல பிசிக்ஸ் வாத்தியா பார்த்து ஓடி தப்பிடு ஏன் தானே இங்க நிக்காத ரைட் சரியா ரைட் சரியாப்பன் ஓகேடா அவ்வளவுதான் இப்ப நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கிறேன்டா அப்ப அமர் முருகன்டா உங்களுக்கு வர விளக்கம் கொடுத்தா என்ன சொல்றீங்கடா ஓரள நேரத்தில் வேகத்தில் ஏற்பட்ட குறைவு ஓரள நேரத்தில் வேகத்தில் ஏற்பட்ட இழப்பு அல்லது வேகத்தில் ஏற்பட்ட குறைவு அமர் முருகன் சொல்லுவோம் அவருக்கு சின்ன வசனம் அழகி முடிச்சிருங்க ஓரளவு நேரத்தில் சரியா அப்ப இதுக்குள்ள ஒரு சின்ன 3 வரி விட்டு தான் வேணுமா இந்த படத்துக்கு கீழே ஒரு 3 அல்லது 4 வரி விடுங்க இன்னொரு படம் கீழணும் இதே மாதிரி ஒரு படம் ஒன்று கீழணும் சரியா அதுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு கீழுங்க சரியா அதுக்கு ஸ்பேஸ் விட்டு கேளுவீங்க ஓரளவு நேரத்தில் துணிக்கையின் வேகத்தில் ஏற்பட்ட இழப்பு ஓரளவு நேரத்தில் துணிக்கையின் வேகத்தில் ஏற்பட்ட இழப்பு அமர்முடுகல் எனப்படும் அமர்முடுகல் எனப்படும் அல்லது வேகம் குறைவடையும் வீதம் அமர்முடுகல் எனப்படும் அப்படி சொல்லதானே வேகம் குறையப்பட போதுரா கடைசி கிளாஸ்ல நான் ஏதாவது மாற்றம் நடந்து அதை நேரத்தால பிரிப்பமா இருந்தா அந்த மாற்றத்தின் வீதம் என்று சொல்லி முடிப்போம் என்று சொல்லி உந்த மாற்ற வீதம் இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் எல்லாம் சொன்னானே அதே மாதிரி இது வேகம் குறையுது என்று சொல்லிக்கிறாப்பன் வேகம் குறைவடையும் வீதம் ஆர்முடல் எனப்படும் அப்படியும் ஒரு வரவிலக்கணம் தரலாம் சரியா இதில் கூற்றுக்கேள்வியில போட்டு ஃபன் எடுப்பார் ராசா சரியா ரைட் இப்ப நாங்க ரியாலிட்டி பாயிண்ட்டுக்கு வருவோம் ஆக்சுவலி ஆர்முடல் என்னன்னு உனக்கு தெரியும் அமர்முடுகல் என்னன்னு தெரியும் எழுதி முடிக்கலையே எழுது ஓரளவு தேயத்தில் வேகத்தில் ஏற்பட்ட குறைவு அமர்முடுகல் எனப்படும் அடுத்தது என்ன சொன்னான் வேகம் குறைவடையும் வீதம் அமர்முடுகல் எனப்படும் வேகம் குறைவடையும் வீதம் அமர்முடுகல் எனப்படும் ரைட்டோ சரி 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 ரைட் ஆனா நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன்னு கேட்டா ரியாலிட்டியில ஆர்முடுகல் ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலி அமர்முடுகல் ஒரு கணியம் இல்ல அதாவது ஒருத்தர் அமர்முடுகிறதுக்கு காரணமே ஆர்முடுகல் தான்டா நம்ப மாட்டானு சரியா இங்க பார் இந்த மாக்கரன் இதுல இருந்து விடுறனா சரியா விட்டா கீழே வரைக்குதா கீழே வரைக்க துணிக்கின்ற வேகம் ஒவ்வொரு செகண்டுக்கும் ஆக்சுவலி 10 கூடிக்கொண்டு வரப்படும் அன்னளவா காய்ச்சோம்னா 10 கூடிக்கொண்டு வரும் உயிர் பார்முடல் 10 அப்போ எந்த ஒரு துணிக்கையை விட்டாலும் முதலாம் செகண்ட்ல சைவரண்டா விடேக்க சைவரண்டா அவற்ற வேகம் முதலாம் செகண்ட் முடியேக்க 10 அடுத்த செகண்ட் முடியேக்க 10 10 10 சாரி 10 20 30 40 10 10 என்ன செய்யப்படும் கூடிக்கொண்டே வரும் இப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்க நான் கேட்கிறேன் சொன்னிட்ட இந்த மாக்கரை நான் மேல எறிஞ்சா நடக்கும் மேலறிய 10 குறையும் நான் சொல்ற கன்செப்ட் தானே அப்ப கீழே இறங்க ராசா 10 கூடுது அப்ப நீ மேல போய்க்க என்ன செய்யும் சார் 10 கூடும் நான் சொல்ற கன்செப்ட் தானே சாரி 10 குறையும் மேல கீழே வரைக்கும் 10 கூடும் மேல வைக்க 10 குறையும் அப்ப இப்ப சொல்லுங்க துணிக்கை மேல போய்க்க 10 குறையுதுன்னா அவற்றை மேல் நோக்கிய திசையில அவற்றை அமர்முடுகல் 10 இந்த மேல் நோக்கி அமர்முடுறதுக்கு யார் காரணம்
கீழ் நோக்கி இருக்கிற ஆர்முடுகள் தான் காரணம். அப்ப சிம்பிளா இத வந்து ஒரு துணிக்கையா யோசிக்காம ஒரு வயசு போன மனிதன் ஒருத்தர் சைக்கிள்ல வாராருன்னு யோசிக்கும். சரியா? வயசு போன மனிதன் சைக்கிள்ல வாராரு. உவற்ற வேகத்தை குறைக்கணும்டா அது சைக்கிளுக்கு பிரேக் இல்ல ஏன் தானே உவற்ற வேகத்தை குறைக்கணும்டா நான் என்ன கருவியலை செஞ்சு இந்த வேகத்தை குறைக்கலாம். சிம்பிள். ஐயா பிடிச்சு தள்ளுவர் யோமா இல்லையா? நான் தள்ள தள்ள தள்ளத்துல அப்படியே வந்து வேகம் குறையுமா குறையாது? குறையும். இதான் நடக்கும். நான் சொல்ற கன்செப்ட்லாங்க தானே. சரியா? இப்ப நான்டாப்பன் சரியா வேற கண்ணுனா ஓகே வாரானே டக்குன்னு ஆள தள்ள வரைக்கட்டும். என்ன வேகத்துல வந்தவர் 21 வர வைக்கிட்டார் தள்ளேக்க வேகம் குறைக்கும். அப்ப ரியாலிட்டி இந்த கன்செப்ட விளங்கிக் கொள்ளுங்க. இதுல உங்களோட ஓஎல் நாலேஜ் இருக்க லைட்டா செக் பண்ண போறேன். ஓஎல்ல கேள்விப்பறனி விளங்காட்டி விடு ஏஎல்ல நாங்க எடுத்தான் படிப்போம். சரியா? நான் எங்களை பக்கம் தள்ளுறேன் வாரத்துக்கு எதிரா. சரியா? உமாளி பக்கம் தலைவரை தள்ளுறேன் கிராப்பன். சரியா? திணிவு எண்ணிக்கணியம் விசை உந்த பக்கம். அப்ப அந்த மற்ற காவிக்கணியம் ஆர்முடலும் எந்த பக்கம் இருக்கும்? நான் விசையை கூட தள்ளுறேனா? தள்ளுற விசைக்கு என்ன சமன்பாடு போடலாம்? எஃப் சமன் எம்ஏ. அப்ப அந்த விசையை கண்டுபிடிக்கக்கூடிய கன்செப்ட் அப்பன் திணிவு தர ஆர்முடுகள். திணிவுன்றது எண்ணிக்கணியம். அப்ப நான் உங்களால தள்ளித்தான் விசையை கொடுக்கிறேன்டா. அப்ப இதோட சம்பந்தப்பட்ட ஆர்முடலும் எந்த பக்கம் இருந்திருக்கும்? உங்களை பக்கம் தான். அப்ப ஆக்சுவலி என்ன நடந்திருக்குண்டா இவர் வேகத்தை குறைக்கிறதுக்கு நான் இப்படி ஒரு விசையை கொடுக்கறேன் இல்ல கொடுக்கறதால நான் உங்களை பக்கம் ஒரு ஆர்முடுகளை கொடுக்குறேன்டா. உங்களை பக்கம் ஒரு ஆர்முடுகள். என்ன ஆர்முடுகள்டா இவர் என்னத்தோட அமர்முடுக வலிக்கிட்டவரோ அதைத்தாண்டா நான் ஆர்முடுகளா கொடுக்குறேன். நான் சொல்ல அதாவது நான் ஒரு செகண்டுக்கு 7 படி உங்களை பக்கம் வேகத்தை கூட்ட விரும்பினான். உங்களை பக்கம் கூட்ட விரும்பினான். அப்ப ஆனா அவர் இப்படி இல்ல வந்துருக்கார். அவர்கிட்ட இயக்கத்துக்கு எதிராக ஆர்முடுகள் கொடுத்தபடியா அவர் முதல்ல வேகத்தை என்ன செஞ்சு வர்றார் குறைச்சவர். நான் இப்படி தள்ளைக்க ஆக்சுவலி நான் உங்களை பக்கம் 7 ஆர்முடுகள் தான் கொடுக்குற ஐவன். எப்படி விசையா கொடுக்குற ஐவன் நான். அந்த எஃபெக்ட் வந்து உங்களை பக்கம் 7 ஆர்முடுகள். அப்ப இவர் என்ன செஞ்சவர்டா உங்களை 7 தானே இயக்கத்துக்கு எதிராக தானே. இப்ப முதல் கட்டம் 7 குறைச்சார் 14. நான் அப்பையும் விடலையே தள்ளிக்கொண்டே இருக்கிறேன். என்னடா இன்னும் அடுத்த வேலை குறைச்சார் 7. சரியா? இப்ப என்ன விடையில தள்ளிக்கொண்டே இருக்கிறேன் 0. இப்ப என்ன விடையில அதே விஷயோட தள்ளுறேன். என்ன நடக்கும்? திருப்பி ரிட்டர்ன்ல போவாரா இல்லையா? ஜோசிப்பார். சரியா? ஒருத்தர் வந்தவர்றா. சரியா? நான் அப்படியே தள்ளிக்கொண்டு நாளை நிப்பாட்டி போட்டு திருப்பி பிடிச்சு தள்ளி விட்டு ஓமா இல்லையா? ஆக்சுவலி இதைத்தான் பாருங்க புவியீர்ப்பு விசை செய்யுது. ஜோசிப்பார் நான் இந்த மாக்கரை மேல அறிறேன் மேல போயிட்டு கீழே வருதா இல்லையா? முதல் நான் மேல அறியக்க என்ன சம்பவம் நடந்தது? நான் மேல நோக்கி வேகம் இருந்தது. ஆனா ஆர்முடுகள் கீழ் நோக்கி இயக்கத்துக்கு எதிராக ஆர்முடுகள் இருந்துச்சா இல்லையா? அமர்முடியை போட்டு திருப்பி ரிட்டர்ன்ல ஆர்முடியை கொண்டு வந்தவர். அப்ப இப்ப சொல்லுங்க ஒரு துணிக்கேண்ட அமர்முடுகள் இருக்கணும் என்றா அதுக்கு யார் காரணம்? எதிர் திசையில் பிரயோகிக்கப்பட்ட ஆர்முடுகள் தான் காரணமா இருக்கு. இப்ப சொல்ற அப்ப அமர்முடுகள் ஒரு கணியம் எங்களுக்கு தேவையே இல்லை. எந்த ஒரு சாம்பாட்லயும் அமர்முடுகளுக்குன்னு ஒரு குறியீடு இருக்காது. ஆர்முடுகள் ஏ என்று குறிப்போம், இறுதி வேகத்தை வி என்று குறிப்போம், ஆரம்ப வேகத்தை ஜூ என்று குறிப்போம், நேரத்தை டி என்று குறிப்போம், இடப்பெயர்ச்சி எஸ் என்று குறிப்போம். ஆனா அமர்முடுகளுக்கு மட்டும் குறியீடு இல்லை. அப்ப எங்கேயாவது ஒரு கேள்வியில இந்த பக்கம் அமர்முடுகள் என்று அவர் சொல்றாருண்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிடுவாங்க? இங்காளி பக்கம் ஆர்முடுகள் என்று கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. சொல்ற கன்செப்ட்லாங்க தானே. அப்ப அதை நீங்க என்ன மாதிரி குறிக்கலாம்னு சொன்னா இந்த அமர்முடுகள் இந்த பக்கம் 7 மீட்டர் செகண்ட் வடிவா வசனமா சொன்னான் இல்ல அமர்முடுகள் டீசலரேஷன் உங்களை பக்கம் 7 சொன்னான். இல்லாட்டி அப்ப இந்த சீனை நீங்க எப்படி மாத்தி போட்டு போலாம்டா எப்படி மாத்தி போட்டு போலாம்னு சொன்னா உவருக்கு பதிலா அப்போ ஏ சமன் 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இதை குறிப்பிடலாம்டா. அதாவது இந்த பக்கமா அமர்முடுகள் 7ன்றத ஏன்னு குறிச்சு அதன் விளக்கம் என்னன்னு சொன்னா ஆர்முடுகள் இந்த பக்கம் ஆர்முடுகள் குறிக்கலாதா? குறிக்கலாம். இது ஒரு சரியான ஆப்ஷன். அல்லது இன்னொரு டெக்னிக் கையாளலாம். என்னன்னு சொன்னா நான் இந்த பக்கமாவே ஆர்முடுகள் குறிக்கலாம். சரியா? இந்த பக்கமாவே நான் ஏன்னு குறிக்கலாம். ஆனா எந்த பக்கம் இருக்கு? எந்த பக்கம் இருக்கு? நான் குறிச்சதுக்கு ஆப்போசிட் சைடுல ஆர்முடுகள் இருக்கு. அப்ப என்ன போடுவோம்? மைனஸ். சரியா? உண்மையில இந்த பக்கம் அமர்முடுகள் தாண்டா இருக்கு, ஆர்முடுகள் இந்த பக்கம் தான் இருக்கு. ஒருவேளை நான் இந்த பக்கமா அம்புக்குரிய போடுவனா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. -7 மீட்டர் செகண்ட் -2 போடுவீங்களா? அந்த முன்னுக்கு மைனஸ கொடுப்பீங்களா இருந்தா அப்ப முன்னுக்கு மைனஸ் என்ற விஷயத்த நீங்க கொடுப்பீங்களா இருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். இப்ப விளங்குதா விஷயம்? சரியா? இது உங்களுக்கு விளங்கின மாதிரி இந்த கான்செப்ட் நோட் பண்ணிக்கல வசனம் சொல்றேன். கிளியரா? ரைட். என்ன விளங்கிட்டு சிரிக்கிறியோ விளங்கியல் என்ன சிரிக்கிறியோ? என்னத்துக்கு சிரிக்கணும் சரியா சிரிக்கிறேன்.
சரியா அப்ப சின்ன விஷயம்டா, சின்ன விஷயம். இப்படி நாங்கள கன்செப்டா விளங்கிட்டோம்டா அப்ப எங்களுக்கு பிசிக்ஸ் கஷ்டமா இருக்காது. சரிதானே? ரைட். கூட்டு கேள்வி வரும்டா அப்ப துணிக்கேண்ட ஆக்சுவலி வந்திருக்கு பாசிபிள் கேள்வி சேர்த்தானே போறோம் செய்யக்க பாப்போம். சரியா? வேகத்தை ஒருத்தரை திருப்போணும், ஒருத்தர் வேகத்தை திருப்போணும்டா ஆர்முடல மாத்தணுமா எல்லாம் கேட்பார். சரியா? இதில் விளங்கிட்டேன்னா நாங்க சிம்பிளா செய்யலாம். அமர்முடல் ஒரு விஷயமே இல்ல, அங்க ஆர்முடல் செல்வாக்கு ஒருத்தர் அமர்முடுறாருன்னு அதுக்கு காரணம் என்னப்பா எதிர்த்து செல்ல தொழிற்படுற ஆர்முடல். அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க சிம்பிளா கேள்வி அடிச்சு நோக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிதானே? ரைட். சரியா? அதுல இப்ப ரெண்டு விஷயம், அதாவது ஒரு திசையிலப்பன் அமர்முடுகள் இருக்குண்டா அதை நீங்க குறித்த திசைக்கு எதிர் திசையில இருக்கிற ஆர்முடுகள் குறிக்கலாம், அல்லது குறித்த திசையில இருக்கிற ஆர்முடுகள் குறிச்சு போடுறா மைனஸ் போட்டீங்கண்டா மைனஸ் போட்டாத அர்த்தம் என்ன, அந்த திசையில இல்ல நீ சொன்ன திசையில இல்லையா அதை மைனஸ் சொல்லலாம். விளங்குதானே? அப்ப நான் உங்க பக்கமா ஆர்முடல் ஜோதிச்சேன்னு சொன்னா இந்த பக்கமா இல்ல, சோ அங்க மைனஸ் போட்டா உங்களுக்கு விளங்கணும். ஓகே, இந்த பக்கம் இல்ல இந்த பக்கமா தான் இருக்கார். சரியா? மிச்சம் இந்த பிரயோகங்கள் எப்படி வரும்ன்றது கேள்வி செய்யக்க விளங்குமா, கேள்வி செய்யக்க விளங்கும். ரைட்டா? முடிச்சிடும். சரியா? நோட் பண்ணா கீழே ஸ்டார் பண்ணி எழுதி கொள்ளுங்க. நோட் பண்ணினா கீழே ஸ்டார் பண்ணி எழுதி கொள்ளுங்க. நோட் பண்ணா கீழே ஸ்டார் பண்ணி எழுதி கொள்ளுங்க. ஒரு துணிக்கை குறித்த திசையில் அமர்முடுகுவதற்கு காரணம், ஒரு துணிக்கை குறித்த திசையில் அமர்முடுகுவதற்கு காரணம் ஒரு துணிக்கை குறித்த திசையில் அமர்முடுகுவதற்கு காரணம் அதற்கு எதிர் திசையில் பிரயோகிக்கப்படும் ஆர்முடுகலாகும். ஒரு துணிக்கை குறித்த திசையில் அமர்முடுகுவதற்கு காரணம், ஒரு துணிக்கை குறித்த திசையில் அமர்முடுகுவதற்கு காரணம் அதற்கு எதிர் திசையில் பிரயோகிக்கப்பட்ட ஆர்முடுகலாகும். அதற்கு எதிர் திசையில் பிரயோகிக்கப்பட்ட ஆர்முடுகள் ஆகும். அதற்கு எதிர் திசையில் பிரயோகிக்கப்பட்ட ஆர்முடுகள் ஆகுமா, அதற்கு எதிர் திசையில் பிரயோகிக்கப்பட்ட ஆர்முடுகள் ஆகும். ரைட்டா? அப்ப சிம்பிள் டாப்பன் அப்ப இந்த விஷயம் கண்டினியூவா நடக்குமா இருந்தா இதுல அந்த ஜூட்டன் அடிவிடுமா இல்லையா? இப்படியே வந்த துணிக்கு என்ற இயக்கம் இருக்கல்லோ. சரியா? நான் இந்த பக்கமா அமர்முனியினவருக்கு தொடர்ச்சியாவே இந்த பக்கம் உங்களுக்கு அமர்முனிக்கு என்ன காரணம், அமர்முனிக்கு என்ன காரணம், எதிர் திசையில கொடுத்த ஆர்முடுகள் தானே. அப்ப உண்மையிலே நீ எனி விளங்கிக் கொள்ளணும். ஒருத்தர் அமர்முடுகாரண்டா. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இப்படி கேட்கலாம், அப்போ ஒருத்தர் சைக்கிள் ஓடிக்கொண்டு வந்து அவராவே பிரேக் பிடிச்சா என்ன கதை, அவராவே பிரேக் பிடிச்சாடாப்பன் அந்த விசை வெளியில இருந்து உங்களுக்கு பிரேக்ஸ் ஆப்போசிட்ல போர்ஸ கொடுத்து தள்ள இல்லை தானே. அது பிரேக்ஸ் உண்ட வேலை என்ன, இயக்கத்தை அப்படியே ஸ்டாப் பண்ற வேலையை பார்க்கும். ஆக்சுவலி அங்கேயும் அமர்முடுகள் நடக்கும். ஆனா என்ன, துணிக்கேண்ட இயக்கம் நிக்க துணிக்கேண்ட இயக்கம் நின்றோன்னு ஆப்போசிட்டா உங்களுக்கு என்ன வராது, ஆர்முடுகள் அப்படி கட் பண்ணி விட்டுரும். சைக்கிள் நின்றோன்னு சரியா பிரேக்ஸும் கட் பண்ணிடணும். இதுவே இப்ப எங்களுக்கு உயிர் உள்ள அங்கியல் நான் உயிர் உள்ள அங்கி தள்ளுறபடியா நான் என்ன செய்யறாப்பன் அதை சென்ஸ் பண்ணாம ஆள் நின்றாப்பன் எங்களுக்கு கையில என்னட்டு இருக்கிற எனர்ஜியை பயன்படுத்தணும் தள்ள போறோம். அதே மாதிரி தான் புவியீர்ப்பு விஷயம் பாருங்க, அதுக்கு தெரியும் முதல்ல துணிக்க ரெண்டு இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி இல்ல அது கொடுத்து கொண்டே இருக்கும்டா. என்ன பெரிய பூமி என்னத்தை கண்டாலும் பிடிச்சு இழுத்தோம் தேவமா இல்லையா? ஆனா சைக்கிள் பெடல் அப்படி இல்லையே. பெடல்ன்ற வேலையே என்ன, சில்லு சுத்தினாலே சில்ல பிடிச்சு நிப்பாடுற. ஐ மீன் முட்டுப்பட்டா தாண்டா, ரெண்டு பேரும் முட்டுப்பட்டா அப்ப சில்லு சுத்தினா மட்டும்தான் நிப்பாட்டுமே தவிர சும்மா பிரேக்க பிடிச்சதுக்காண்டி சில்லு ஆப்போசிட்டா சுத்துமாடா. யோசிச்சு பாரு, அப்படி இருக்கு சொல்லாவும். நாங்கள் இதுதான் சாரண்டு கேண்ட்ல மற்றோட திரும்பி பிடிச்சோண்டு பிரேக் இறக்கி பிடிச்சா அது ரெண்டு போல சுத்தி கொண்டே போகும் ரிவர்ஸ்ல. பாசிபிள் இருக்கு இல்லையே? அப்ப அதுகள் அப்ப சடப்பொருட்கள் கன்செப்ட் வேற, உயிருள்ள கன்செப்டுகள் புல விசைகள் கொடுக்குற கன்செப்டுகள் வேறு. விளங்கிட்டுதானே? சரி, அப்ப இதுக்கு பிறகு ஒருவேளை கண்டினியூவா வழங்கப்படும் என்ன நடந்திருக்கு கண்டினியூவா வழங்கப்படுது T= 4 செகண்ட்ல தலைவர் இங்காலை பக்கமா V4 = 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வேகத்தை எடுத்துக்கொண்டு கிளம்ப வலிக்கிட்டுவார். சரியா? பிறகு திருப்பி இங்கால வந்துடும். அதே மட்டத்துல வந்துருப்பினும், அதே மட்டத்துல வந்துருப்பினும். ஏன்னா சராசரி வேகம் கன்செப்ட் மாறாது தானே. சரியா? அதே மட்டத்துல. சரியா? ரைட். T= 5 செகண்ட். சரியா? ரைட். V5 = 14 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரியா? ரைட். அப்ப அப்படியே இங்கால ஒருவேளை அடுத்த நாங்க கருதுவா இருந்தா T= 6 செகண்ட்ல. சரியா? இங்கால அவற்ற V6 = 21 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இங்காலை பக்கமா தலைவன் வந்தோம் இருப்பாரு. விளங்குதா?
கம்ப்ளீட் பண்ணிவிடு அந்த 3 வேலையோட சொல்லி சொன்ன போட்டு கம்ப்ளீட் பண்ணு. விளங்குதா விளங்குதா விளங்குதா? சூம்ல டவுட் இருந்தாக்கள் டவுட் ஒன்றும் இல்லையா கட்டிக்கார். ஓகேண்ணே? செய்ய போறோமா? நியூட்டன் இயக்க சாம்பல் படிச்சுட்டு கேள்விக்கிறாங்க. இன்னைக்கு நேர பாஸ் செய்ய கேள்வி. சரியாடா? முடிச்சிட்டீங்களா? சுங்கார் வெளியே முடிஞ்சா வெளியாச்சும் மெசேஜ் பண்ணு. சரியாப்பன்? இனி குட்டி கிடைக்கும் போனுங்கோ நியூட்டனின் இயக்க சமன்பாடுகள். ஓஎல்ல படிச்ச நியூட்டன் இயக்க விதி வேறு டிபார்ட்மெண்ட். சரியா? இது வந்து இயக்க சமன்பாடு ஈக்குவேஷன்களை பற்றி கேட்க போறோமா? நியூட்டனின் இயக்க சமன்பாடுகள். ரைட்டா? ரைட். வேற ஏதோ விளம்பி கொண்டிருக்கிறீங்க போடக்கு. ரைட். எம்சி ஸ்கொயர். சரி, அது ஐன்ஸ்டீன் மாமா சொன்னது, அது எனர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயமா? ரைட். இது நியூட்டன் மாமா சொல்றதே துணிக்கேண்ட இயக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். துணிக்கேண்ட இயக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா? ரைட். அவன் செத்திருந்தா இன்னொருத்தம் வந்து வேலை அதை பிறகு கண்டுபிடிச்சிருப்பான். அவனான் தான். சரி, அதான் சொல்லுது நியூட்டன் வேலைக்கே செத்திருந்தான்டா, கண்டுபிடிக்க முன்னாக்க தப்பிருக்கலாம் அவன. கோதாவாரி. சரியா? ரைட். இந்த கடவுளை கவனிங்க. ரைட். அவன் கவனிக்க. சரியா? கிடைங்க போட்டீங்களா நியூட்டனின் இயக்க சமன்பாடு? மொத்தம் 4 ஈக்குவேஷன் இருக்கு. அடுத்த கிளாஸ் வரைக்கும் கேள்வியா கேட்பேன். 4 ஈக்குவேஷன் கேட்பேன். சொல்ல இல்லைண்டா ஞான் தான் பெண்ணாம்பரிய கல் எடுத்து மண்டியில போடுவேன். ரைட்? கவனிங்க. அதுவும் அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. எப்போ அதெல்லாம் ரைட் வாங்குறேன் நான். வீட்டுல மாட்டி வைப்பலாம் போடுறிய அடியை வாங்கி கொண்டு போய் வீட்டுல இதான் சாட்டா வச்சு கிளாஸை கட் பண்ணி அப்படியே. சரி, கவனிப்பு. டே கவனிங்கோ. சரி, அப்ப முதலாவது வந்து v சமன் ஜூ பிளஸ் ஏடின்னு ஒரு சமன்பாடு இருக்கு. v சமன் ஜூ பிளஸ் ஏடி. இது சும்மா ஜெனரல் விளக்கமாப்பன். அப்போது ஒரு கதை ஞாபகம் இருக்கா? ஒரு துணிக்கேண்ட ஆரம்ப வேகம் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்குன்னு வெப்ப ஒரு பேச்சுக்கு ஏன் தானே டி சமன் சைவர்ல துணிக்கேண்ட ஆரம்ப வேகம் 20. சும்மா ஜெனரலா கேட்கிறேன் பாருங்க. தலைவற்ற 6 முடுகள் 7 3 செகண்டுக்கு பிறகு வேகம் என்னண்டா நீ சாம்பார்ல போட்டுதான் செய்வியா அல்லது ஜெனரலா யோசிப்பியா? பாப், உனக்கு என்ன விளங்கின அதிசயமே. சரியா? அடே ஒரு துணிக்கேண்ட ஆரம்ப வேகம் 20 ஏன் தானே உந்த பக்கமா போறார். இவருக்கு உந்த பக்கமா விடாப்பா 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 சொல்ல போற ஒரு 6 முடுகள் தொலைப்படுது. 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 6 தொலைப்படுது. 3 செகண்டுக்கு பிறகு இப்ப துணி கேட்க என்ன வேகம் இருக்கும்? 3 செகண்ட்ல 1.4. அடே குழந்தை பிள்ளை சூங்கர் ஆன்சர் மெசேஜ் பண்ணுங்கடா. சூங்கர் கோல வாய்ஸ் சமன்பாடுல கூட விழுப்பன் சமன்பாடு இல்லாம மனசால யோசிச்சு ஆன்சர் போடுவார். ஆன்சர் போட்டு போடுவார். வாங்க போயிடும். சரியா? டேய் இந்த புதுசா வந்தது பழசு கிளாஸ் எல்லாம் ஆன்சர் போடு. கிசான் தான்டா ஆன்சர் மெசேஜ் பண்ணு. அவளை சிந்தியாக்கா நுஸ்வான் 41 பாப்போம். ரோகல் ஆன்சர் என்ன பண்? அவளை கிளோச்சி ஆன்சர்டா 41. சரியா? ரைட். எவ்வளவு? 41. அதாவது எப்படி சிம்பிளா பாக்குறது? 6 முடுகள் 7. இந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகம் 7 கூடும். நான் 3 செகண்டுக்கு பிரதாண்டா கேட்டேன். அப்ப 3 செகண்டுக்கு 7 3
21 கூடி இருக்கும். அப்ப இனிஷியல் வேகம் 20. இந்த 20 21 கூட்டினா 41. ஆனா கோதாவரியத்தை சாம்பார் சொல்லுது. இங்க பார் இறுதி வேகம் எனப்படுவது அவற்றை ஆரம்ப வேகம் இருக்குதான். இங்க நாங்கள் 20 21 கூட்டினோம். அதே மாதிரி ஆர்முடுகளை நேர தலைவர் சொல்றார். நாங்கள் எப்படி போய்க்கு நாங்கள் ஒவ்வொரு செகண்டுக்கு 7 கூடுமா? அப்ப 3 செகண்டுக்கு 3 21 கூடி கொண்டு பிடிச்சேன். ஆக்சுவலி அதைத்தான் இந்த 80 சொல்லுது. என்னண்டு வேகம் 7 சாரி ஆரம்பம் 7 3 செகண்ட் அப்ப 3 21 கூடி இருக்கும். அது ஆரம்ப வேகத்தோட கூட்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சது. அப்ப நீ கேட்கலாம் சமன்பாடு இருக்குதாண்டா அப்புறம் என்ன கோதாரிக்கு நீ இதெல்லாம் விளக்கமா சொல்றேன்டா. அப்ப எங்களுக்கு இப்ப முந்தின பிசிக்ஸ் பேப்பர் இருக்குதானே 2015 14க்கு முதல் வந்த பேப்பர் எல்லாம் அப்ப பெரும்பாலும் கால்குலேஷன் சரியா. இப்ப வர பேப்பர் எல்லாம் ஸ்டேட்மெண்டால அடிக்கிறார் சரியா. இது வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா முந்தின பேப்பர் அப்ப நர்சரி இருக்கிறவன் தான் பிசிக்ஸ் செய்யலாம் ஒரு கான்செப்ட் இருந்தாரா. இப்ப உலகத்தின் ஒரு வளர்ச்சி போக்கு இருக்குத்தானே அதுக்கேற்ற மாதிரி அப்ப இப்ப ஜோசிக்க தெரிஞ்சவன் தான் பிசிக்ஸ் செய்யணும்ன்ற ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறான். ஞான் தானே சும்மா சாம்பாடு போட்டு சுருக்கிறவன் பிசிக்ஸ் செஞ்சு ஓட்டுற அப்புறம் அவன் என்னத்திரா புதுசா கண்டுபிடிக்க போறான் எவ்வளவுங்கதா சரியா. அப்ப கிட்டத்தட்ட இப்ப ஜோசிக்கிற ஆற்றல் இருக்கணும். அப்ப கேள்வி வந்துடாப்ப மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட் கேள்வி இறங்குது சரியா. அடுத்த கிராஃப் கேள்வி இறங்குது உங்களுக்கு 7 கொடுக்குறாரு. எல்லாம் நினைத்தான் படிக்க போறோம். கிராஃப் எல்லாம் நினைத்தான் படிப்போம். பேசிக்ல நான் கிராஃப் படிப்பிக்கல சரியா. இங்க வச்சுதான் கிராஃப் கேட்போம். கிராஃப் சுத்த சுனியவை அதெல்லாம் சின்ன விஷயமா இருக்குமா. பயப்படாத ரைட். ஓகே V7 U plus 80. ஆனா பாருங்க இந்த சாம்பார்ல ஒண்ட காணில் சரியா என்னன்னு தேடிப்படி. அடுத்த இன்னொரு சாம்பார் இருக்கிறாப்பன் S7 U plus சாரி இது போடுமா UT plus half AT squared. இதுக்குரிய விளக்கத்தை என்னால சரியா சொல்ல முடியாது. இது கொஞ்சம் போகட்டும். புவியீர்ப்புகளுக்கு எல்லாம் படிச்ச பிறகு இந்த சாம்பாடு எப்படி வந்ததுக்கு நான் விளக்கம் சொல்லி விடுறேன். அடுத்தது வந்தப்ப S7 U plus V by 2 into T. இது கேள்விப்பட்ட சாம்பாடு. எப்படி இடப்பெயர்ச்சி வேணும்டா வேகத்தை நேரத்தளவு இருக்கு. ஆனா துணிக்கின்ற வேகம் மாறிக்கொண்டிருக்குமா இருந்தா சராசரி வேகத்தை கண்டுபிடி சரியா. சராசரி வேகம் கண்டுபிடிக்க அப்போ ஒரு ஐடியா சொன்னான். ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி 2 ஆல பிரிச்சீங்கடா இவ்வளவு என்னது சராசரி வேகம். இது எழுதிக்க இந்த விஷயத்தை U plus V by 2ன்றது சராசரி வேகத்தை குறிக்குது. இடப்பெயர்ச்சின்றது வேகந்தர நேரம் அவ்வளவுதான்டா. வேகம்ன்றது இடப்பெயர்ச்சிகள் நேரம். இடப்பெயர்ச்சி சமன் வேகந்தர நேரம் அவ்வளவுதான் விஷயம் சரியா. ரைட் ஓகே. அதே மாதிரி கடைசி ஈக்குவேஷன் நான் பிரங்கா சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இது சொல்லித்தரலாம். V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS சரியா. V ஸ்கொயர் ஈக்குவல் டு U ஸ்கொயர் பிளஸ் 2AS சரியா. ரைட். இந்த 4 சாம்பாடு தான் நியூட்டன் மாமா சொன்னவர். இதை வச்சுக்கொண்டுதான் நாங்க கேள்வி செய்ய போறோம் சரியா. அப்ப தெளிவாரு இப்போதைக்கு பாஸ் பேப்பர் தான் ஓடுவேன். இந்த சிலபஸ்ல கொஞ்சம் நெருங்கி டேர்ம் எக்ஸாம் நெருங்கும் இல்லை. அப்பேக்கு ஒரு 4 அல்லது 5 பழைய டேர்ம் பேப்பர் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் எடுத்து செய்வோம். அப்பேக்கு சார்ந்த எல்லா கேள்வியும் டேர்ம் எக்ஸாமுக்கு வித்தியாசமா கேள்வி வரப்பா சரியா. சொத்தி எக்ஸாம் இருக்கும் அது ஏன்னானே சரியா. அப்ப அதுக்கு லைட்டா ரெடி பண்ணத்தானே வேணும் சரியா. அது கடைசி சும்மா பாப்போம். ஆனா அதுல வர ஐடியாஸ் எல்லாம் நல்ல ஐடியாஸ். உதாரணத்துக்கு ஃபீல்ட் ஒர்க்ஸ் பேப்பர் எல்லாம் பேன் பண்ணி வச்சுக்கலாம் சரியா. ஃபீல்ட் ஒர்க்ஸ் தொண்டவனாரு அந்த எக்ஸாம் இருக்குதான் அது பேன் பண்ணி வச்சுக்காங்க சரியா. நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சில ஸ்கூல்ல மட்டும் அதை நடத்துறாங்கட்டா. பட் என்னது மாகாண பேப்பருக்கு மேலதிகமா சரிதானே. அப்ப ஆக்சுவலி ஃபீல்ட் ஒர்க்ஸ் பேன் பண்ணடாப்ப நிறைய பிடிச்ச வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி அவளாட்டியும் அப்படியே இப்ப மாகாண பேப்பருக்கு கன்வெர்ட் ஆகி அது இதோட கேவலம் அவரு தானே. இப்ப ஃபீல்ட் ஒர்க்ஸ் பேப்பர் பெட்டர் மாதிரி. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கும் இந்த டேர்ம் பேப்பர் கண்ணில் காட்டக்கூடாது. இருந்தாலும் நான் அதை எடுத்து அதுல கேள்விகள் சில செஞ்சு விடுறேன். என்னன்னு கேட்டா பொலிட்டிக்ஸ்ல மாட்டுப்பட்ட தரப்ப டேர்ம் பேப்பர் இந்த ஃபீல்டு இந்த எல்லா பேப்பர்களுமே மாட்டுப்படுறது. என்னது ஒரு டியூஷன் படிக்கிற வாத்தி அந்த பேப்பர் செட் பண்ற பனலுக்கு போயிட்டுன்னு சொன்னா தன்னட்ட படிக்கிற புள்ள கூட எடுக்கணுன்றதுக்காண்டி பேப்பர் கொஞ்சம் மலரா போட்டு தன்னை நோட்ஸ் வைக்கிற மாதிரியான கையில போட்டு இந்த குரலை கூத்தலாலதான் உங்க விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா எதிர்க்க வலிக்கிட்டாப்ப அது அப்படியே பேன் பண்ணப்பட்டு ஸ்டாப் பண்ணது. அவங்க என்ன செய்யறாங்களோ இல்லையா அது எங்களுக்கு தேவையில்லை. அடுத்த வேண்டாம் நமக்கு தேவையில்லை. எங்களுக்கு அந்த கேள்வியில நல்ல ஐடியாஸ் வரும். ஐடியாக்கள் எல்லாம் பக்கா வரைக்கும் அது ரிலேட்டிவா ஃபைனல் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு சரியா. அதுக்காண்டி நான் கட்டாயம் உங்க டேர்ம் எக்ஸாம் நெருங்கிக்கு ஒரு 4 அல்லது 5 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் எடுத்து என்ன செய்வோம் செஞ்சு விடுவோம் சரியா. செய்வோம் சரியா. அதை விட நான் வைக்கிற எக்ஸாம் இருக்கு தானே. இப்ப கடைசியா ஒரு 2 அல்லது 3 எக்ஸாம் தான் நான் செட் பண்ண கேள்வியில் உங்களுக்கு வைப்பேன். அது வரைக்கும் நான் வைக்க போற எக்ஸாம்பிளுக்கு நான் மாடல் பேப்பர் கிளாஸ் பிரிமா ஒன்று கொண்டு வரல தான். அப்ப அந்த மாடல் பேப்பர் கிளாஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காண்டி தமிழ் மீடியத்துல நான் கூடுதலா தொடுற இல்லையா. அப்ப என்னோட தொட்ட தமிழ் மீடிய பேப்பர்கள் கொஞ்சம் தெரிந்தானே ஒரு வில்லங்கத்துக்கு போட்ட கேள்விகள் மாதிரி இருக்கும் சரியா. அப்ப எடுத்துறாப்ப அதுல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு உங்களுக்கு நடக்க போற எக்ஸாமே என்ன எக்ஸாம் தான்டா
மாடல் பேப்பர் கலெக்ஷன்லாம் எக்ஸாம் வரும். எந்த கேள்வியில் இல்ல, பெரும்பாலும் எந்த கேள்வியில் வரும். 20 கேள்வி போறேன் அப்ப நான் 5 கேள்வி தான் நான் போட்டிருப்பேன். 15 கேள்வி பிளஸ் என்னவா தான் இருக்கு, மாடல் பேப்பர் எக்ஸாம் தான் தூக்கி போட்டிருப்பேன். அப்ப அதை டிஸ்கஸ் பண்ணீங்க, நீங்க அதுல இருந்து நிறைய கேள்வி சில எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, நிறைய ஐடியா கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இப்ப நான் ஒவ்வொன்றை காண கிடைக்கலன்னு சொன்னான், கண்டுபிடிச்சிட்டீங்க. முதலாவது சமன்பாட்டுல யாரை காணல? முதலாவது சமன்பாட்டுல இடப்பெயர்ச்சி எஸ் காணல. அப்ப ஒரு கேள்வி செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்திலே அப்ப இடப்பெயர்ச்சி எஸ் பற்றி அவர் தரவிலையும் தரையில கவனிக்கணும். இடப்பெயர்ச்சி எஸ் பற்றி அவர் தரவிலையும் தரையில, கேள்வியிலையும் கேட்கல என்று சொன்னா அந்த சமன்பாடு அந்த கேள்வியில நீங்க தாராளமா இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல பாருங்கடா அப்ப இறுதி வேகம் சம்பந்தம் இல்லாத ஒரு சமன்பாடு. சரியா, இந்த சமன்பாடுல பாருங்க ஆர்முடுகள் சம்பந்தம் இல்லாத ஒரு சமன்பாடு. ஆனாடா அப்பன் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கிற இவர் கொஞ்சம் டேஞ்சரான ஆள்டா அப்பன். சரியா, இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. சரியா, அது என்னன்னு சொல்றேன் ஆள் கொஞ்சம் பிரச்சனைக்குரியாளா. ரைட், ஓகே. அடுத்த வீவர்க்கம் சமன் டைம். சரியா, டைமை காணல கொஞ்சம் ஆர்வக்குள்ளார கூடித்தான் போச்சா. சரியா, டைமை காணல தானே. ரைட், அப்படின்னு பாருங்க இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் காணாம போவாது எப்பயும். ஜூ, ஏன்டா ஜூ ஆரம்பம் ஓய்வில் நிக்கிறாரா இயங்குறாரான்னு சொல்லாம நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்யலாது, கண்டுபிடிக்கலாது. அது இடப்பெயர்ச்சியும் கண்டுபிடிக்கலாது, இறுதி வேகத்தையும் கண்டுபிடிக்கலாம். இங்க ரெண்டு தான் எங்க நோக்கம். இறுதி வேகம் கண்டுபிடிக்கிறது, இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்கலாம். ஆரம்பத்தை கண்டுபிடிக்கிறது எங்க நோக்கம் அல்ல. அதுக்கு எங்களுக்கு ரெண்டு வேகம் தெரிஞ்சா தானே நாங்க ஆரம்பம் செய்யலாம்டா. இதுக்கு முதல் படிச்சமே ஏ சமன் வி மைனஸ் ஜூ விங்கிள் டீல போட்டு பிடிக்கலாம். ஆக்சுவலி அதுல இருந்து வி எழுதாக்கி தான் இதே வந்திருக்கு தானே. சரியா, அப்ப அது வேற டிபார்ட்மெண்டா. சரி, இப்ப இந்த டேஞ்சரான ஆள்னு சொன்ன ஈஸியான எஸ் சமன் ஜூ பிளஸ் வி பை டி. ஆக்சுவலி என்ன கண்டிஷன்டா, இந்த 4 சமன்பாடுகளுமே மாறா ஆர்முடுகளுடன் இயங்கும் போது மாத்திரம் தான் பயன்படுத்தலாம். அது என்ன ராசா மாறா ஆர்முடுகள்டா? இப்ப நாங்கள் இதுவரைக்கும் கதைக்கு காய்ச்சுமே ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகம் 7 ஆர்முடுகள்டா 7 தான் கூடும். முதல் 7 கூடி பிறகு 8 கூடி பிறகு 9 கூடுற இந்த விளையாட்டு வராது. அதாவது இப்ப ஒரு வாகனம் ஒன்றாப்பன் சார் கொஞ்சம் ஒரு டீசெண்டா ஒருத்தன் வாகனம் ஓடுறான்னு சொன்னா, அது பைக்கோ காரோ டீசெண்டா ஓடுறான்டா, எடுத்து பேர் சீராவற்ற வேகத்தை கூட்டிக் கொண்டே போவான். எங்கட புள்ளிங்கோ டீம் எடுக்கும் பேர் எடுத்து போட்டு முறுக்குல செட்டாரன் ஏறிக்கொண்டு போய் குறுக்கே நின்றா போய் அடிச்சு போட்டு நிற்கும். சொல்ற கன்செப்ட் விளங்குதானே? சரியா, ரைட். அப்ப அதே மாதிரியான ஒரு கன்செப்ட் விளங்குதானே. அப்ப உண்டு வந்தப்பன் ஆர்முடுகள் பலவரண்டு கூடிக்கொண்டு போற சந்தர்ப்பங்களும் இருக்கு. முதல் 7 கூடி பிறகு 8 கூடி பிறகு 9 கூடுற அப்படி கூடுற சந்தர்ப்பம் இருக்குது, குறைகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. முதல் 7 கூடும் பிறகு இன்னும் விற்கும் கூடும். ஆனா 5 தான் கூடும். இந்த லோட்டோட போற பஸ்கள் அக்சலரேட் பண்ண இனிஷியல் டாக்குன்னு ஃபர்ஸ்ட் கியர்ல டாக்குன்னு எடுத்துருவாங்கடா. எடுத்து பிறகு அங்கே அது விர்றான்னு காலுக்குள்ள இறங்கணும். பஸ் ஃபீல் பண்ணிருப்பீங்கடா. சரியா, ரைட், ஓகே. அது கொஞ்சம் அதுக்கு பிறகு ஒரு ஸ்பீட் எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய டைம் எடுக்கும். குறைஞ்சு சரி. அப்ப பட் என்ன பிரச்சனைனா இந்த 4 சமன்பாடுகளையும் இடாப்பன் மாறா ஆர்முகள் பிக்ஸ்டா ஒரு பெருமானம் சொல்லுவியா இல்லையா? இந்த 3லயும் பிரச்சனை இல்லப்ப ஆர்முடுகளை நீங்க சமன்பாடு இடத்துல என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அப்ப இதுல நீங்க பேரப்பன் பிக்ஸ்டான மாறா பெருமானத்தை பயன்படுத்துவீங்க. இந்த சமன்பாட்டுக்கும் ஆர்முகளுக்கும் சம்பந்தம் இல்லையோ. அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்கன்னு கேட்டா, சரி சம்பந்தம் இல்லத்தானே. அப்ப ஆர்முடுகளை பற்றி தெரியாட்டியும், அதாவது அதிகரிக்கிற ஆர்முடுகளோ அல்லது குறைகிற ஆர்முடுகளோ எதுவா இருந்தாலும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி விட்டுருவீங்க. இந்த சமன்பாட்டுக்கு ஆர்முடுகள் சம்பந்தம் இல்லாட்டியும் அலர்ட்டா சீரான ஆர்முடுகள் எங்கேயாவது இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்கோண்டா மென்ஷன் பண்ணிருக்கணும். இல்லாட்டி இந்த சமன்பாடு பாவிக்கலாம். இவ்வளவுங்கிற பிரச்சனை. சரியா, ரைட். அப்புறம் நாளை எழுதினீங்கண்டா கீழே நான் வசனம் ஒன்று சொல்றேன். டக்குனு எழுதப்பு டக்குனு
ஒரு மணியாச்சு ரைட் கடிகார் கேளுதப்பு சரியா கேள்வி கொள்ளுங்க மேற்குறித்த 4 இயக்க சமன்பாடுகளும் மேற்குறித்த 4 இயக்க சமன்பாடுகளும் மேற்குறித்த 4 இயக்க சமன்பாடுகளும் முடிச்சுட்டு கேள்வி செய்ய போறோமா மேற்குறித்த 4 இயக்க சமன்பாடுகளும் துணிக்கை மாறா ஆர்முடுகளுடன் நேர்கோட்டில் இயங்கும் போது மாத்திரமே பயன்படுத்த முடியும் மேற்குறித்த 4 சமன்பாடுகளும் துணிக்கை மாறா ஆர்முடுகளுடன் நேர்கோட்டில் இயங்கும் போது மாத்திரமே பயன்படுத்த முடியும் மேற்குறித்த 4 சமன்பாடுகளும் துணிக்கை மாறா ஆர்முடுகளுடன் நேர்கோட்டில் இயங்கும் போது மாத்திரமே பயன்படுத்த முடியும் சரியா ரைட் இந்த சூங்கார் இருக்கப்பன் பாசியப கெளிச்சியா பண்றேன்னு பாருங்கோ அப்படியே கேள்வி வந்திருக்கேன் ரைட் இதுல ரெக்கார்ட் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு போர்ட்ல எழுதி விடுறேன்னா ரைட் அப்ப தெரியும் நினைக்கிறேன் படிவா 8வது 9வது கேள்வியை பாருப்ப 8வது 9வது கேள்வி ஃபர்ஸ்ட் இதை ரஃப் சீட்ல நோட் பண்ணி போட்டு அத்தனை தெளிவா சொன்னான் அன்றைக்கு அதாவது 2 கோப்பி வச்சுக்கிற விரும்புறாக்கள் அப்ப நான் அன்றைக்கு மேல சொன்னான் இந்த 2 கோப்பி வச்சுக்கிற விரும்பினாக்கள் அதாவது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா அப்ப நான் தர நோட்ஸ பிரிம்பா ஒரு 3 கட்டு கோப்பியில் எழுதுங்கோ சரியா கேள்வி செய்யறதுக்கு பிரிம்பா ஒரு கோப்பியை மெயின்டைன் பண்ணுங்கோ சரியா ஆனா அந்த கேள்வி செய்யற கோப்பியில அப்ப மெயின்டைன் பண்ணுவீங்கடா மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுங்கோ சரியா இல்ல நீங்க அதை இடையக்குள்ள விட்டுருவீங்க அல்லது வீட்டோண்டே திருப்பி படிக்க மாட்டோம் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம்டா ஒற்றையில் ஒழுகி கொண்டு துண்டு துண்டா காய போடுறதுக்கு சரியா எல்லாத்தையும் கும்பல் ஓய்ந்தா கிடக்கும் கைவசம் ஏன் தானே இல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறாப்ப நல்ல அவுட்புட் ஒண்ணு கொடுக்கணும்னு சொன்னா பிரிம்பா 3 கட்டு கோப்பியில நோட்ஸ் எழுது இதுக்கு தனியா ஒரு கோப்பி ஒன்று மெயின்டைன் பண்ணு சரியா ஆனா கிளாஸ்ல வச்சு அந்த கேள்வியை செய்யாது அந்த கேள்வி கோப்பியில் எழுதாது ரஃப் சீட்ல இப்ப செய்யுங்க நான் விளக்கம் சொல்றதேன்னு ரஃப்லயே எழுதி கொண்டு போங்க வீட்டை ஒன்றே அதை கேள்வி கோப்பியில் ஏத்தலாமா இல்லையா அப்படி செய்யுங்க இந்த பாஸ் பேப்பர் கலெக்ஷனை மட்டும் பிரிம்பா ஒரு கேள்வி கோப்பி எழுதுங்க அப்ப உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு வரும் பிரிண்ட் எடுக்க வேண்டி வரும் அடுத்த கிளாஸுக்கு சரியா இந்த 8வது கேள்வியப்பர் எந்த வருஷம் வந்தண்டால விடுபட்டதாகும் 81ஆம் ஆண்டு வந்த கேள்வி மேலே இருக்கிறது 90ஆம் ஆண்டு நோ வந்த கேள்வின்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வி 92 சரியா முதல் 8வது கேள்வியை செய் பாரு நீ விட்டா நீ இப்ப 9வது கேள்வியும் போய் பூந்து செய்வேன் ஒரு கோவலங்க டாக்கள் தானே நீங்க 8வது கேள்வியை மட்டும் செய்யுங்க 8வது கேள்வி சரியா ரெக்கார்ட் போர்ட்ல கேள்வி எழுதுறேன்னு பாரு சரியா ரஃபா தான் நோட் பண்ண போறீங்க சோட்டா தரவுகளை குறிச்சு விடுறேன் சரியா அதை ரஃபால நோட் பண்ணி கொண்டு போயிட்டு பிறகு அடுத்த கிளாஸ் உங்களுக்கு டியூட் தரலாம் சரி அடிச்சாச்சா நான் எடுத்து வைக்க மறந்து போனேன் சரி சரியா கவனிப்போம் இந்த 8வது கேள்வி என்ன சொல்றாருண்டா ரெக்கார்ட் அந்த கேள்வி ஐடியா விளங்கிக்கோள் சுங்கர செய்யுங்க மாறா ஆர்முடுகளுடன் நேர்பாதை ஒன்றில் அசையும் வண்டி ஒன்று 15 மீட்டர் தூரத்திலுள்ள இரு புள்ளிகளுக்கு இடையில் உள்ள தூரத்தை 5 செகண்டில் கடக்கின்றது அப்ப தெளிவா சொல்றாரா மாறா ஆர்முடுகள் ஆக்சுவலி ஆர்முடுகள் அப்ப தேவையில்லாத ஆணி ஆனவர் மென்ஷன் பண்ணிட்டார் மாறா ஆர்முடுகள் மென்ஷன் பண்ணிட்டார் சரியா 15 மீட்டர் தூரத்தில் உள்ள 2 புள்ளிகளுக்கு சரியா 15 மீட்டர் தூரத்தில் இருக்கிற 2 புள்ளிகளுக்கு இடையான தூரத்தை 5 செகண்ட்ல கிராஸ் பண்ணுது 5 செகண்ட்ல கிராஸ் பண்ணது 15 மீட்டருக்கு இடையான 2 புள்ளிகளை வந்து 5 செகண்ட்ல கிராஸ் பண்ணது சரியா 2வது புள்ளியை கடக்கைக்கு அவற்ற வேகம் 5 மீட்டர் செகண்ட் -1 இருந்தா 1வது புள்ளியை கடக்கைக்கு அவற்ற வேகம் என்னது கேள்வி ஏன் தானே சரியா 1வது புள்ளியை கடக்கைக்க அவற்ற வேகம் என்னது கேள்வி சுங்கார கேள்வி வச்சிட்டீங்களோ ரைட் இந்த கேள்வி நான் போட்டு கிடைக்கிறேன் கவனியா அப்பன் செய்யலாம் இப்ப போட்ட கவனி என்னடா ஸ்டக் ஆகுது ரைட்
அப்ப ஒரு சின்ன மைண்ட் மேப் இப்படியான கேள்விகள் வந்தா உடனடியா ஒரு மைண்ட் மேப் கொண்டு போட தெரியணும். சரியா? இப்படியான விஷயங்களுக்கு உடனே மைண்ட் மேப் போட தெரியணும். எப்படி? அப்ப உங்களுக்கு சொன்னவர் 15 மீட்டர் தூரத்தில் இருக்கிற 2 புள்ளிகள், அப்படித்தானே? 15 மீட்டர், சரியா? இடப்பெயர்ச்சி 15 மீட்டரா இருக்கிற கேப்ல இருக்கிற 2 புள்ளிகளை பற்றி தானே கதைக்க தொடங்கினவர். ஞான் தானே? 5 செகண்ட். சரி, தலைவன் வெளிக்கிடேக்க முதலாவது புள்ளிய கணக்கேக்க T7 சைவரன் இடத்தினா இருந்தா, ரெண்டாவது புள்ளிய கணக்கேக்க நேரம் T7 5 செகண்ட். சரியா? அதே மாதிரி ஆரம்ப புள்ளிய கணக்கேக்க அவற்ற வேகம் என்னன்றதான் உங்கள்கிட்ட கேட்டவர். ஞான் தானே? ரெண்டாவது புள்ளிய கணக்கேக்க அவற்ற இறுதி வேகம் வந்து தந்திருக்கார் ராசா 5 மீட்டர் செகண்ட் -1 தந்திருக்கார். ரைட்டா? இதுல என்னத்தை பற்றி உங்கள்ட்ட தரவும் இல்ல, கேள்வியா கேட்கவும் இல்ல, ஆறுமுடுகளை பற்றி தரவும் இல்ல, கேட்கவும் இல்ல. அப்ப முதலாவது மைண்ட் மேப் போடுங்க. போட்டுட்டு பாருங்க, இந்த சமன்பாடுல ஆறுமுடுகள் சம்பந்தம் இல்லாத சமன்பாடு எங்கட டேஞ்சர் ஜோன். எது? S7 U plus V by 2 அப்ப இவரை பயன்படுத்துறப்ப எங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வேணும். என்னது? ஆறுமுடுகள் மாறா ஆறுமுடா இருக்கும், விளங்குதானே? அத கேள்வியிலே தந்திருக்காரு பாருங்க. கேள்வி தொடங்கேக்கு மாறா ஆறுமுடல் ஒரு வேர்ட் பாவிச்சாருன்னு சொன்னானே, அதுதான் விஷயம். சரியா? ரைட். அப்ப அதை நோட் கேள்வி செய்ய கேப்பன் திசை கருத்துல கொள்ளணும். துணிக்க இந்த பக்கமா தான் இயங்குறது. அப்ப இயங்குற திசையில S7 U plus V by 2 into T. சரியா? ஐ பிரதி செய்க. ஞான் தானே? ரைட். அப்ப ஜூம்காரர் டிரெக்காரண்ட கொப்பியல் அதை நான் இங்க ஆக்டிவ் பார்ப்பேன். நான் இங்க எழுதுற அவ்வளவு விஷயங்களும் உங்களோட கொப்பியல்ல இருக்கணும். சரியா? சூமல்ல டிமிக்கி விடுற கூட்டத்தை நான் வச்சிருக்கிறதுக்கு சீரியஸா விரும்ப மாட்டேன். டிரெக்ட்லயாச்சும் சரியா கொஞ்சம் குட்டி இருத்தி வச்சிருப்போம். ஏன்னா பிரச்சனை கொடுத்தாலும் என்னவோ சரியா ஓப்பல வச்சிருக்க ட்ரை பண்ணுவோம். சூமல இக்காரணம் ஒன்றும் வச்சிருக்க விரும்ப மாட்டேன்னு கேட்டா ஜூம்ல படிக்கிறதே பச்சைப்ப மாத்து. ஏன் தானே? ஆனா இப்ப உனக்கு வேற இடத்துலயும் பிசிக்ஸ் விளங்கையில அல்லது பிசிக்ஸ் கேள்விக்குரிய இடத்துல இருக்கிற இடத்துல இப்ப உனக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல் நான் அதை செய்கிறேன். ஆனா யாரெல்லாம் நீங்க என்ன கிளாஸ் மேக்சிமம் பயன்படுத்துறீங்களோ அவளாம் தானப்ப ஜூம் கிளாஸ்ல உள்ள வச்சிருப்பேன். அப்ப வடிவா கவனி, நான் நிறைய அட்மிஷன் வரணும்ன்றது எதிர்பார்க்கிறேன். அதன் முதல் கிளாஸ் எல்லாம் நிறைய பேரை உள்ளெடுக்கிறோம். ஆனா பாருங்க அங்கால போக ஃபில்டர் பண்ணி கொண்டு தான் போயிடுவோம். சரியா? அந்த தப்பித்தவரை உங்களோட ஃபீஸ் கட்ட விட்டாலும் உங்களுக்கு கிடைக்கிறாள். முதலாவது கிளாஸுக்குள்ளே வரைக்கே ஃபீஸை கட்டி போட்டு வாங்க நான் விட்டு 2 பையன் சரியா உன்ன கிடைக்கலாம் வாங்குதானே. சரியா? இதெல்லாம் 2-3 கிளாஸ் பார்த்து ஓகே இவ்வளவு வதையா நீ தாங்குவேன்னு சொன்னா தான் நீ எங்களை அடுத்த கட்டம் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிப்பா. சரியா? ரைட். அப்ப நோட்ஸ் எல்லாம் நீட்டா இந்த கேள்விகளுக்குரிய விஷயங்கள் அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கணும். நோட்ஸ் காப்பி ஒழுங்கா இல்லாட்டி எனக்கு அதை பற்றி கவலை இல்ல, கேள்விகள் செய்யற விஷயங்கள் பக்காவா இருக்கணுமா? ரைட். ஓகே. ஓம் 5 நான் தானே கேள்வி தந்த நான் நீ உன்ன டியூட்டே இல்லையே. 5 இறுதி வேகம் 5. சரியா? சரி சுருங்க. என்ன சாம்பாடு போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் எஸ்ஐக்கு வருமானு கேட்டா இல்ல, அதாவது ஃபைனல் எஸ்ஐக்கு வராது. ஆனா உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்முக்கு இப்படியான கேள்விகளும் வரும். அப்ப எப்ப இருந்தே நாங்க பழகுவோம் ராசா. சரியா? எப்பயுமே 3 ஸ்டெப் மறக்க கூடாது. சமன்பாடு போடுறது, பிரதிடுறது, அலகோட விட. சரியா? இது எஸ்ஐக்கு தான் தேவை. அதை இங்க வச்சு நான் ரெடி பண்ணி கொண்டு போறேன். எம்சிக்ல வச்சு உனக்கு அந்த இதை ரெடி பண்ணி கொண்டு போறேன்னா ரைட் ரைடுவோம். இடப்பெயர்ச்சி வந்து ராசா 15. அப்ப சமன்பாடு இடப்பெயர்ச்சி போட்டது சேர்ந்தபடியே எனக்கு பிரச்சனை இல்லை, +15. சரியா? ஆரம்ப வேகம் என்ன மயிலாப்பன், அதுதான் கேள்வி காணணும். இறுதி வேகம் உந்த பக்கமா தான் தலைவர் 5 வேகத்துல போட்டார். சாம்பாடு உந்த பக்கம். சோ சமன்பாடு போட்டது சில கணியம் இருந்துச்சுன்னா பிளஸ் கீழே 2ஆல பிரிக்கணும். பிரிச்சு போட்டுறாப்ப விழாத்து என்னத்தால பிரிக்கணும்டாப்பா? நேரம் அவ்வளவு நேரம் சொன்ன வர்றா 5 செகண்ட் நிக்கணும் தானே, திசையெல்லாம் யோசிக்க தேவையில்லை. சரியா? அப்ப குறுக்க மறக்க பிறக்கணும். முதல்ல இந்த 5ஆல வேற 15 கொண்டு பிரிங்க. பிரிச்சா 2 பேரும் 5ஆல வந்து பிரிச்சிங்கன்னு சொன்னா 3. இந்த 2ஆல பிறக்குங்க 6 வரும். அப்ப ஜூ சமன் 6 - 5 ஜூசமன். சரியா? இங்களை பிரிக்கின 6 அந்த 5 இங்களை வந்து கழிவிடம் இல்லை. 6 - 5. சரியா? அப்ப உங்களுக்கு இடைக்குள்ள நீங்க எத்தனை செய்ய கொடுத்தாலும் அதுக்கு மார்க்ஸ் எல்லாம் இல்ல. தானே? உங்களுக்கு சமன்பாடு அடுத்தது பிரதியீடு அடுத்தது கடைசி விட தெரிஞ்சா நீ நேரடியா கடைசி விட போட்டு பழகு. எம்சிக்யூல அதெல்லாம் இல்ல. நீங்க இன்னும் கொஞ்சம் கேள்விகள் செஞ்சா பிறகு அதை உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் தருவேன். எப்படி இந்த சமன்பாடெல்லாம் போடாம பார்த்தோன்னா தட்டணும். ஆக்சுவலி இதுலயே சொல்லிக்கொண்டுதான் போவேன்டா.
கொஞ்சம் படிச்ச பிறடாப்பன் தார எக்ஸாம் பேப்பர் டிஸ்கஷன் எல்லாம் சாம்பாடு போடுறத தக்கக்கூடிய ஐடியா தான் பிராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? ரைட், விஷயத்துக்கு வாங்க. சரி, அப்ப ஜூசமன் 6-5 இந்த மாதிரி வந்துடாப்பன் கடைசியா அவற்றை வேகம் உங்களுக்கு வரும் 1 மீட்டர் செகண்ட் -1 ஃபைனல் விட அழகோடு இருக்கணுமா, கடைசி விட அழகோடு இருக்கணும். சரியா? ரைட், செய்யறது உங்களுக்கு நோட் பண்ண சொல்றேன். Ready? சொல்லு. சரியா? நோட் பண்ணி மொழி. ரியாஸ் கடிகாரன். ரைட், அப்ப இத மனசால பாக்குறேன் என்ன மாதிரி சிம்பிள் லாஜிக். டே 15 மீட்டர் தூரத்தை 5 செகண்ட்ல க்ரோஸ் பண்ண போறேன். 15 மீட்டர் தூரத்தை 5 செகண்ட்ல க்ரோஸ் பண்ண. அப்ப சராசரி வேகம் என்ன வரைக்கும்? I3-15 ஓமா இல்லையா? இப்ப சராசரி வேகம்டா 3. சராசரி வேகம் எப்படி பாக்குறாங்க? 2 கூட்டி 2ஆல பிரிச்சா சராசரி வேகம். அப்படி பிரிச்சா வார வேகம் 3 அல்லோ. அடே I3-15 15 5ஆல பிரிச்சாடாப்பன் சராசரி வேகம் 3 வருது. அவன் 3ன்றது ஏதோ 2 கூட்டி போட்டு 2ஆல பிரிச்சா இல்ல 3 வருது. ஞான் தானே? அப்ப பிரிக்க முன்னுக்கு 6 இருந்திருக்கும். ஒருத்தர் 5ன்னா மற்றவர் என்ன வந்திருப்பார்? 1. அவ்வளவுதான். சரியா? கிட்டத்தட்ட சாம்பாடு மீது எடுத்தாண்டா ஆனா டக்குண்டு பார்க்க தெரியும். டக்குண்டு பார்க்க தெரியும். சாம்பாடு போட்டு மினக்கெடுத்தாம டக்குண்டு பார்க்க தெரியும். சரியா? ரைட், ஓகே. இப்போ 9வது கேள்வி செய்வோமா? சரியா? ரைட், ஜூம்காரர் ஆன்சர் மெசேஜ் பண்ணீங்களே 2-3 பேர், ஆன்சர் வரணுமா? ரைட், என்ன பண் ஆன்சர் வரையில போடாக்கு. கார் உற்பத்தியாளர் ஒருவர் விளையாட்டு போட்டி கார் ஓய்வில் இருந்து 2 செகண்டில் 36 கிலோமீட்டர் பேருக்கு சீராக ஆமுருக வெல்லதென குறிப்பிடுகிறார். அப்புறம் மைண்ட் மேப் போடுறீங்களா? திரைக்கார் ஓய்வில் இருந்து 2 செகண்ட், அதாவது ஆரம்ப வேகம் 0,
ഞാൻ தானே 2 செகண்ட்ல இறுதி வேகம் வந்து 36 km/h. சீராக ஆறுமுடுக வெல்லதுன்னு குறிப்பிடுகின்றார். கார் முதல் 2 செகண்ட்ல சென்ற தூரம், ஆக்சுவலி 2 செகண்ட்ல 36க்கு வருது. அந்த 2 செகண்ட்லயும் எவ்வளவு தூரம் போகும்ன்றதை பிடிச்சீங்கன்னா சரிதானே? அந்த 2 செகண்ட்லயும் எவ்வளவு தூரம் போகும்ன்றதை பிடிச்சீங்கன்னா சரிதானே? போடுங்க, டயக்ராம் போடுங்க. ஆனா விடை எல்லாம் மீட்டர்ல இருக்கா? 36 மீட்டர், 20 மீட்டர், 10 மீட்டர், 5 மீட்டர், 2.5 மீட்டர், ரைட்டா? எங்க ட்ரை பண்ண வாப்பம். ரியாஸ் பிள்ளையாவும் இருக்கலாம்டாப்பா. சரியா? பிளவரோட இருக்கு பார். பிள்ளைண்டா ஆன்சர் அளிக்க கூடாது. சரியா? வெயிட் பண்ணி கொண்டு போனோம். பிள்ளைண்டா ஆன்சர் அளிக்க கூடாது. நாங்கள தனுசன் பாப்போம். சரி, நினைக்கிறேன் பாப்போம். சரி, சுமார் ஆன்சர் மிச்சம். Roll the answer na po. Angala nuswana mat. டேய் கிசாந்து, நீ அப்போடக்கன்னு சும்மா பமாதி கொண்டு இருக்கிற போடாக்கு. சிந்தியாக்கா ஆன்சரே இல்ல. முதல் படம் போட்டீங்களா? மைண்ட் மேப் போட்டீங்களா? மைண்ட் மேப் போட்டீங்களா முதலாவது? சரியா? ஓகே, இல்ல அழிச்சிட்டு கீழே போடுறேன்னா ரைட். சரியா? அப்ப பாருங்கப்ப டி7 சைவர்ல ஓய்வுல இருந்து வெளிக்கிறார். ஓய்வுல இருந்து வெளிக்கிறார் ஜூசமன் சைவர். சரியா? 2 செகண்ட் டைம் அவர் மொத்தமா டிராவல் பண்றாங்க. 2 செகண்ட் டைம் எடுத்துக்கொள்றார். டி7 2 செகண்ட். 2 செகண்ட்ல தலைவன் அடைகிற இறுதி வேகம் வந்து பாத்தீங்கன்னா 36 km/h. ஆனா நான் சொன்ன விடையெல்லாம் என்னத்துல இருக்கு? மீட்டர்ல இருக்கு. அப்ப கட்டாயம் நீ ஒரு வேலை செய்யணும். இந்த 36 km/h மீட்டர் செகண்ட் மைனஸ் எனக்கு மாத்தணும். சரியா? மாத்தாம ஆன்சர் செஞ்சா இப்பதான் வரும். முதலாண்டு ஒரு சொத்தி ஆன்சர் வந்திருக்கு. மாத்தா செஞ்சாங்க. சரியா? சுருக்கடா. அப்ப உங்களுக்கு இப்ப கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த குறுக்க இருக்கிற இடப்பெயர்ச்சி என்னன்றதானே கேள்வி. சரியா? அப்ப இடப்பெயர்ச்சி கேட்டிருக்காருப்பன், மிச்சம் எல்லா தரவும் இருக்காரு. அதுல கேட்கவும் இல்ல, தரவும் இல்ல. இதை பற்றி ஆறுமுடுகளை பற்றி கேட்கவும் இல்ல, தரவும் இல்ல. ஆனா கேள்வி தொடங்கிய ஒரு விஷயம் சொல்லிட்டார். சீரான ஆறுமுடுகளுடன் இயங்கும் என்ற ஒரு வேட்டை கையாண்டார். கேள்வி தொடங்கியக்கு சீரான ஆறுமுடுகளுடன் இயங்கும் என்று சொல்லி ஒரு வேட்டை கையாண்டார். அப்ப படம் முடிஞ்சிடா. என்னண்டு இடப்பெயர்ச்சி எஸ் தான் காண போறோம். சமன்பாடு போடைக்கு எஸ் சமன் ஜூ பிளஸ் வி பை கொண்டு போவீங்க. நான் சொல்ற கன்செப்ட் அங்க தானே? சரியா? ரைட். ஒன்னு நிமிஷம்டா. சொல்லுங்க. ஓமடா இருக்குடா. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல சொல்லிட்டே டைம் முடிச்சுட்டு. சரியா? கவனிங்க. போட்டு சுருக்கினீங்கடா அப்ப. சரியா? இடப்பெயர்ச்சி எஸ் கேள்வி, ஆரம்ப வேகம் சைவர், இறுதி வேகம் போடணும்னா நீங்க இறுதி வேகத்தை முதல் மாத்தணும். என்னத்துக்கு மாத்தணும்? மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னுக்கு மாத்தணும். சரியா? போர்டு இந்த மூலையை கவனிங்கோ. ஏய் இங்க பார், கோலவாதிஸ் விளங்குது நீதான். ஏய் 36 km/h 36 கிலோமீட்டரின் கீழ் அவரண்டு போடலாம் இல்லை? டேய் கிலோண்டா அதுண்ட குறியீடு விளக்கம் வந்து அவமனங்க வந்து 10/3. சரியா? இல்லாட்டி கிலோண்டா 1000 தெரியும். 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் தெரியுமல்லோ. 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு எல்லாம் படிச்சீங்களாடா. 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். சரியா? 36,000 மீட்டர் என்று போடு. இல்ல 36 தர கிலோண்ட விளக்கம் 10/3. கிலோ சிமோல்கேண்ட குறியீடு வந்துடாப்பன் 10/3. சிமோல்கேண்ட விளக்கம் வந்து 10/3. ஒரு மணித்தியாலம் எத்தனை செகண்ட்? ஒரு மணித்தியாலம் சிலதுக்கு அது அடுத்த பிரச்சனை. டே டக்குன்னு மைண்டுக்கு நிக்கணும். இந்த விஷயம் அடிக்கடி கேள்வி சிலருடைய டக்குன்னு மைண்டுக்கு நிக்கணும். 3600 செகண்ட். இல்ல உனக்கு குழப்பம் என்று சொன்னடாப்பன் ஒரு மணித்தியாலம் என்று சொல்லிக்கடே. ஒரு மணித்தியாலம் 60 நிமிடங்கள் இருக்கின்றாசா. ஒரு நிமிடத்துல 60 செகண்ட் படி 60 60 3600. அப்படியாச்சும் நீ யோசிச்சு பிடிக்க தெரியும். ஞான் தானே? எடுத்து சுருக்க வலிக்கிட்டீங்கன்னாப்பா நீங்கள
ஆறு இல்ல ஏற்கனவே 6 போட்டிருந்தீங்கன்னா 36 தட்டி போட்டு போயிருக்கலாம். மேல 10 3 கீழே 2 சைவர். சரியா? அப்ப 10 2 தட்டினீங்கன்னா 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வரும். அதாவது இவ்வளவு மீட்டர் 2 போட்டிருப்பீங்க, இவ்வளவு செகண்ட் 2 போட்டிருப்பீங்க. உடைச்சா 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வருதா? வருதா இல்லையே? அப்படியே கொண்டு இங்க வந்து கொண்டு வாங்க. சரியா? சைவர் பிளஸ் விக்கு பல என்ன போட போறீங்க? 10 அதன் கீழ் 2 என்னத்தால பெருக்க போறீங்க? டைம் 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 எவ்வளவு நேரம் எடுத்து அவரே சொன்னது 2 செகண்ட். சரியா? 2ஆல பெருக்கலாப்பன் இந்த ரெண்டும் காலி. சரியா? ஃபைனலா இடப்பேச்சு உங்களுக்கு 2 வரப்போகுது 10 மீட்டர். அப்ப எது ஆன்சர்? முதலாவது ஆன்சர் சொல்றீங்கடா போக்கு ஜீவன்கள். சரியா? மூன்றாவது ஆன்சர் 10 மீட்டர்ன்றது மூன்றாவது ஆன்சரா? ரைட். திருக்க சரி அலமினா காணுங்களே அங்கள எழுதி முடி நோட் பண்ணி முடி. நோட் பண்ணி முடியும் முதலாவது. ரைட். செஞ்சவன் 19வது கேள்வி ரைவன் உங்க 19வது கேள்விய ஓ ரெக்கார்ட் கேள்வி எழுதுறீங்களா இருக்கா? அந்த கேள்வி எழுதுங்க இருக்கா? சரியா? சீராக அமர்முடுகும் கார் ஒன்று ஜூங்கார் 19 கேள்வி செய்யுங்க. கிளி நம்பர் போட்டு செய்யுங்க. உங்களுக்கு பிடிஎஃப் நான் இன்றைக்கு இரவு அல்லது நாளைக்கு போட்டு வரேன். நீங்க பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. வார திங்கட்கிழமை கிளாஸ் இல்லையா? ரைட். 19வது கேள்வி பாருங்க. சீராக அமர்முடுகும் கார் ஒன்றின் வேகம் 10 செகண்டில் சீராக அமர்முடுகும் கார் ஒன்றின் வேகம் 10 செகண்டில் 30 15க்கு மாற்றம் அடைகின்றது. அதாவது அடைகின்றது 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 15 மீட்டருக்கு குறையுது. என்னன்னு குறைஞ்சா குறையுதுதான், அவ்வளவுதான். நீ தான் கேள்வி செய்யணும். அது குறையுது ஏன்னு கேட்கறது. 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 15 மீட்டர் செகண்ட் மைனஸுக்கு மாற்றம் அடைகின்றது. மேலதிக நேரத்தின் பின்னர் இக்கார் ஓய்வுக்கு வரும். சீராம் அவனுடன் காரின் வேகம் 10 செகண்ட்ல 30 15க்கு மாற்றம் அடைகிறது. மேலதிக நேரத்தின் பின்னர் கார் ஓய்வுக்கு வரும். சரியா? கேள்வி வாச்சா ஒரு மைண்ட் மேப் கொண்டு போட்டு பழங்க. மைண்ட் மேப் போடுவா. இந்த சீனுக்குரிய மைண்ட் மேப் போடு. இங்க 2 விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். ஆரம்பத்துல என்ன வேகம், இப்ப வேகம், ஃபியூச்சர் வேகம். தானே? ரைட். மேலதிக நேரத்துக்கு பிறகு ஓய்வடைய கேட்டவர். ரைட்டா? போட்டு 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 என்ன விளக்கம்? ஆன்சர் எடுக்கலையோ? சரி, போர்டருக்கா கவனிங்கோ.
சரியாடா ரைட் அப்போ கவனியப்போ சரியா இவங்களுக்கு சொல்றாரு அப்ப மாறா ஆரம்பம்னு ஒரு விஷயம் சொல்லிட்டார் அப்ப இது ஒரு கண்டினியூட்டியான ஒரு சம்பவம் நடக்க போகுது இப்ப இனிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப டே கவனிக்கணும் சரியா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தலைவர்கிட்ட வேகம் வந்து 30 மீட்டர் செகண்ட் -1 அந்த வாகத்தின் ஆரம்ப வேகம் 30 மீட்டர் செகண்ட் -1 கொஞ்சம் கொஞ்சமானப்ப இவற்ற வேகம் குறைஞ்சு இப்ப 15 மீட்டர் செகண்ட் -1 ஒரு வேகத்தை எடுக்கிறார் ஏன் தானே உங்களோட கேள்வி என்று கேட்டா ஆக்சுவலி இந்த சம்பவம் நடக்கிறதுக்குரிய டைமிங் சரியா இது T7 சைவர் என்று சொன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்குரிய டைமிங் வந்து பாத்தீங்கன்னா T7 2 செகண்ட் ஏன் தானே இதுக்கு அங்கால எவ்வளவு டைமிங்ன்றத பற்றி எந்த ஐடியா 10 செகண்ட் நான் 2 போட்டேன் ரைட் ஓகே 10 செகண்ட் சரியா இப்படியே போயிடாப்ப ஒரு கட்டத்துல இவர் என்ன செய்யப்படுறாப்பா வேகத்தை குறைச்சு இடப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதை விட இவற்ற இடப்பெயர்ச்சிங்கால குறையும் என்ன தைரியத்துல இடப்பெயர்ச்சி குறையும் சொல்றேன் என்ன தைரியத்துல இடப்பெயர்ச்சி குறையும் சொல்றேன் சராசரி வேகம்ன்றது பார்க்கல வேணும் ஏன் தானே இப்ப இந்த இடத்துல 30-15 சரியா எங்களை போக வேகம் குறையின்றபடியா ரைட்டா ஓகே ஆனா அப்படி சொல்லக்கூடாது எனக்கு ஒரு ஐடியா தெரியும்ன்றபடியாத்தான் நான் அதை குறைஞ்சிட்டு சொல்றேன் நேரத்தே இல்லடா வாக்கோடு சரியா ரைட் ஆக்சுவலி இது மனசார செய்யற கேள்விடா கோவலம் கெட்டதில் இங்க வேற 30 - 15 எவ்வளவு வேகம் குறையுது 15 தான் குறையுது எவ்வளவு நேரத்துல 10 செகண்ட்ல 15 குறையுது கேள்வியில தொடக்கத்திலே வந்துட்டாருன்னா சீரான அமர்முடுகள்டா ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த குறையிற வீதம்ன்றது பிக்ஸ் தானே கடை எருமை மாடு 15 வேகம் 10 செகண்ட்ல குறையிறா ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு படிடா குறை 1.5 1.5 1.5 படி குறையுமா இல்லையா அப்ப இருந்து சைவருக்கு வரணும் என்றாலும் 1.5 1.5 தானே குறைய போகுது பிரியண்டா 15 1.5 10 இதை விட இன்னொரு ஐடியா சொல்லு இதை விட ஈஸி இங்க சீரான அமர்முடுகள் 30 - 15க்கு வாழறா 15 குறைக்கிறது கவனிக்க 15 குறைக்கிறார் எவ்வளவு நேரத்துல 10 செகண்ட்ல ஆனா இன்னும் எவ்வளவு தாண்டா குறைக்க கிடக்குற அதே 15 தான்டா குறைக்கவே கிடக்குது அப்ப அதுக்கு 10 செகண்ட் தூக்கி போட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை அடே காத்து போகுமே நீ சரியா ரைட் ஆக்சுவலி இது சமன்பாடுலயும் செய்ய தேவைப்படும் இப்படி மனசாலையும் மனசால பாக்குற மாதிரி 2 மேல சொல்லிட்டு சரியா சமன்பாட்டுலயும் பார்க்க தேவணும் சமன்பாட்டுல பாக்குறதா இருந்தாடா அப்ப நீங்கள் எக்ஸ்ட்ராவா சில பாயிண்ட்கள் மார்க் பண்ணுங்க ஏன்னு மார்க் பண்ணுங்க பின்னு மார்க் பண்ணுங்க சின்னு மார்க் பண்ணுங்க இப்ப மனசால பாக்குற மாதிரி கழுவி கொள்ளுங்க 15 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை குறைப்பதற்கு சரியா வேகம் 15 குறைவதற்கு 10 செகண்ட் நேரம் மேலதிக 10 செகண்ட் அதை உங்களுக்கு விளங்கினமாய் எழுதி கொள்ளுங்க மனசால பாக்குற மாதிரி உங்களுக்கு விளங்கினமாய் நோட் பண்ணி வை இப்ப ரஃபா நோட் பண்ணி போட்டு ஆறுதலா சரியா கேள்வி கோப்பில வடிவ ஆட் பண்ணுங்க படங்களை கீறி இந்த ரஃபானம் கீரை சொல்றதுக்கான கீரம் இந்த பழங்கரைக்கு அடிமட்டங்கள் எல்லாம் வைக்காம டக்குனு சும்மா பென்சில போட்டு மார்க் பண்ணி வை கொண்டை கொப்பியில ஏத்தேக்கு கேள்வி கோப்பில ஏத்தேக்கு மெனக்கட்ட ஏத்துங்க உண்டு சரியா ரைட் கவனிப்போமா சரியா இதா பார்க்க போறீங்கடா அப்ப ஏல இருந்து பிக்கு சரியா ஏல இருந்து பிக்கு சரியா உள்ள என்னத்தை பற்றி அவர் கேட்கவும் இல்லை அதை பற்றி கதையும் இல்லை இதை பற்றி கதை இல்லை ஆரம்பம் இல்லை இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி அப்ப இடப்பெயர்ச்சி சம்பந்தம் இல்லாத சமன்பாடு இடப்பெயர்ச்சி சம்பந்தம் இல்லாத சமன்பாடு V7 U plus AT V7 U plus AT ஏன் தானே இந்த சமன்பாட்டை இந்த திசையில சரியா பிரயோகிப்போம் B இறுதி வேகம் என்ன கொடுத்த திசையில 15 ஏல இருந்து B இன்றைக்கு அவற்றை ஆரம்ப வேகம் எவ்வளவுனா அப்ப 30 பிளஸ் அந்த ஏன்றதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் தெரியாது ஆனா அங்க நேரம் எவ்வளவு உள்ளாத்துக்க முடியாத நேரம் என்னடா 10 செகண்ட் இது மட்டும் தெரியும் சோ 10 ஏன்றது தெரியும் ஏன் தானே 10 ஏ சமன் இவர் இங்க வந்து கழிச்சு விளையாடுறீங்கன்னு சொன்னா 10 ஏ சமன் 10 ஏ சமன் உங்களுக்கு வரன்றாசா 15 - 30 அப்ப -15 ஓமா இல்லையா அப்ப ஏ சமன் -15க்கு 10 அது சமன் -1.5 மீட்டர் செகண்ட் -2 ஆக்சுவலி அப்ப நான் உந்த திசையில எடுக்கிற ஏ மைனஸ்ல வரதுண்டா என்ன அர்த்தம்டா உந்த திசையில ஆர்முடுகள் இல்ல அமர்முடுகள்லாம் இருக்குன்ற அர்த்தம் சமன்பாடு உந்த பக்கம் போடனாண்டா விட மைனஸ்ல வரதுன்னா என்ன அர்த்தம்டா உந்த பக்கம் ஆர்முடுகள் இல்ல ஆர்முடுகள் ஆப்போசிட்டா இருக்கு சரி அடுத்தது சரியா B ல இருந்து C க்கு
அடுத்த பி இருந்து சி அப்ப இந்த சமன்பாடை அப்ளை பண்ணுவோம். பி சமன் ஜூ பிளஸ் ஏடி என்ற சமன்பாடை பிரயோகிப்போம். தானே அப்படி நான் பிரயோகிக்க அப்படி நான் பிரயோகிக்க சரியா இந்த கதையை பாருங்க. இந்த கேஸ்ல இறுதி வேகம் சைவர் இந்த பில இருந்து சி கேஸ்ல ஆரம்ப வேகம் வந்து ராசா 15 பிளஸ் ஆர்முகள் தான் இப்ப எனக்கு தெரியுமே அங்க கண்டுபிடிச்சிட்டேன் -1.5. ஏன் -1.5? நான் சமன்பாடு இந்த பக்கம் போட்டிருக்கேன் ஆர்முகள் இந்த பக்கம் அமர்முகள் தான் இருக்கு. அப்ப ஆர்முகள் ஒப்போசிட்டா இருக்கு. சமன்பாடு போட்டதுக்கு எதிராக ஆர்முகள் இருந்தா இங்க மைனஸ் போடணும்டா. எப்பயுமே பிரதிரேக சமன்பாடு போடப்பட்ட திசைக்கு எதிராக காவிக்கணியம் இருக்குமா இருந்தா மைனஸ் மென்ஷன் பண்ணுவீங்க. சரியா? ரைட், ஓகே. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தர அந்த நேரம் காணணும். இனி என்ன பிளஸ் மைனஸ் என்னே அப்ப இந்த -1.5 எங்கால கொண்டு வா. சரியா? குணந்தாண்டா அது +1.5 மாறும். அது சமன் 15 வரை விட. அப்ப இப்ப 1.5 கொண்டு பிரியன் டி சமன் நேரடியா 10 செகண்ட் விட வருது குழந்தை பிள்ளைக்கு. சரியா? ரைட். ஆக்சுவலி இன்னொரு கேள்வி தந்து விடலாம் தான் டைம் காணாது எத்த வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சரியா? நீங்க வெளிக்கிறீங்க. அடுத்த திங்கட்கிழமை இது ரிலேட்டிவா ஒரு கேள்வி நான் தருவேன். ஞாபகப்படுத்தணுமா? இப்ப பாசேப்ப கேள்வி சிறதை தாண்டி அப்போ சில பாசேப்ப கேள்வி அப்ப கொஞ்சம் நோமலா இருக்கிற கேள்விகள் ஃபியூச்சர்ல மாறக்கூடிய கேள்விகள் என்றா அப்பப்பயே சில தருவேன். அதுகளை நீங்க உங்களோட நோட்ஸ் காப்பிலேயே ஆட் பண்ணி கொண்டு வாங்க. சரி, அது உங்களோட ப்ரியாரிட்டி. அது எங்க ஆட் பண்ணணும் நோட்ஸ் காப்பியில ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி கேள்வி காப்பிலே அப்பன். சரியா? இதுண்ட மாடல் இந்த வருஷம் எத்தனை ஆண்டு பேப்பர் இது 1985 ஆண்டு பேப்பர்ல அந்த கேள்வி வந்தது. சோ 85 மாடல் போட்டு கேள்வி கோப்பல்ல. இப்ப அடுத்த கேள்வி தரப்போறா. இப்ப என்ன சொல்லுவாங்க? ஒருத்தட வேகம் ஆரம்ப வேகம் 30. சரியா? 10 செகண்ட்ல 20 குறைவார். ஞான் தானே மேலதி நேரத்தில் ஓய்வடை வரண்டே கேட்பேன். என்ன கதை? 10 செகண்ட்ல 20 என்ன 30ல இருந்து 20க்கு வரண்டா 10 குறைச்சிருக்கேன். இன்னும் குறைக்கிறதுக்கு 20 கிடக்கு. அப்ப 20 செகண்ட் இருக்கு. சரியா? அப்படி மனசுல பாக்கண்டா. அப்ப அது ரிலேட்டிவா அடுத்த கேள்வி ஒன்று தாருனா. சரியா? ரைட், கடையை சாத்துவோமே. நன்றி, வணக்கம். சரியா? என்ன மாதிரி கிளாஸ்கள் இன்ட்ரெஸ்டிங்கா போதோ விளங்குதோ சுவாரஸ்யமா இருக்கோ? சரியா? இதே ஆர்வத்தோட கடைசி வரைக்கும் படிச்சீங்கன்னு சொன்னா மெக்கானிக்ஸ் ஒரு ஈஸியான கான்செப்டா இருக்கும். டே ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஏல முடிச்சிடணும். ஏல முடிச்சு யூனிவர்சிட்டி பக்கம் போகணும். அங்க போனா வேற லெவல் லைஃப் ஒன்று இருக்குடாப்பா. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஏல படிச்சுட்டீங்கன்னா யூனிவர்சிட்டி போனா ஒரு வேற லெவல் லைஃப் ஒன்று இருக்கு. அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஞான் தானே? சரியா? இப்படி தாண்டா உன்னை கொலசி பாத்திப்பா மாத்திரவன். சரியா? 9ஆம் ஆண்டுல மானமட்ட எக்ஸாம் ஒருத்தன் விரட்டி இருப்பானே, அதை மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சிட்டீங்கன்னா அங்கே ஓயல் ஈஸின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் எக்ஸாம் நடந்ததா இல்லையா அதுக்கு எத்தனை மார்க்ஸ் தெரியாது. ஞான் தானே? அதே மாதிரி ஓயல் வரை சொல்லிப்பாண்டா. ஓயல் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஒரு மாதிரி 7க்கு போனேன். இந்த வச்சு வதைக்கிறேன் தானே போட்டு. ஓயலை விட டபுள் ரிவில வச்சு வாய்ப்போம். இதை விட கேவி வதையா இருக்கு யூனிவர்சிட்டி. ஞான் தானே? அதை விட பெரிய வதையாப்ப யூனிவர்சிட்டி முடிச்சு சொந்த காசு உழைச்சி செலவழிப்பாரு. இப்ப அப்பா அம்மான காசு இல்லை செலவழிச்சோன்னு இருக்கு. ஞான் தானே? சொந்த காசுல உழைச்சு செலவழிச்சு ஒரு விஷயங்களா செய்ய வெளிக்கிறேக்க. சரியா? இந்த வாழ்க்கை இருக்கு தானே, வாழ்க்கை தலகுகளா உன்னை பிரட்டி சரியா பெரிய ஒரு பொல்லாங்காட்டில எடுத்து வெளுக்கு. ஞான் தானே? சரியா? அதை ட்ரிக்கா கேண்டில் பண்ண தெரியணும். ஆக்சுவலி அந்த விஷயத்துல நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இருக்குது. சரியா? இல்ல அதுல ஒரு மாதிரி நீங்க எல்லாம் சமாளிச்சு வேற மண்டே போடுற வயசு வேற. சரி, ஞான் தானே? இவ்வளவு தான். இந்த வயசு படிக்கிறதுக்கு மட்டுமே நான் சொல்ல மாட்டேன். சரியா? இந்த வயசுல விட்டீங்கன்னா திருப்பி கிடைக்காது. சரியானே? ஜஸ்ட் கிரவுண்டுக்கு போறீங்களா, பின்னாடி டைம் கிரவுண்டுக்கு போறீங்களா, போங்க விளையாடுங்க. சரியா? அடுத்தது பொடியலுக்கு சொல்ற விஷயம், எக்காரணம் கொண்டும் இந்த ட்ரக்ஸ் பக்கம் தலை வச்சு படுத்துறாத. சரியா? அது ஏதாவது ஒரு விஷயங்களுக்குள்ள தலைவிட்டு படுத்தீங்கன்னு சொன்னா கஷ்டம். அடுத்த எஃப்எம்ஓ சரி எம்ஓ சரி இளவுன்னு ஒன்று இருக்குல்ல, இளவு இதயம் பரிமாத்துறது. ஞான் தானே? இந்த வீங்கின வேலைக்கு போனீங்கன்னாலும் வாழ்க்கை கேள்விக்குரிய மாறும். சரியா? ஆக்சுவலி ட்ரக்ஸ் வாங்கிக்கணும் கூட காப்பாத்தலான்டாப்பா, இலவக்க மாட்டோட காப்பாத்தலாது. ஞான் தானே? அது தனி உலகத்துல வாழுங்க. சரியா? அது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு பிறகு வரும். சரிதானே? அது வரைக்கும் சரியா இருக்கிற டைமை யூஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணு, ஃபன் எடு. சரியா? குழப்படி செய், ஆனா லிமிட்டட் குழப்படி செய். உங்க வயசுக்கு ஏற்ற குழப்படி ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வயசுக்கு முன்ன குழப்படி செய்யக்கூடாது. ஞான் தானே? இதெல்லாம் போயிட்டீங்கன்னு சொன்னா அங்கால பூமர்ஸ் தொல்லை இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன டிவி ஓஎல்எஸ் வந்தா இல்லோ எட்டி கேட்டோம் இல்ல கமலாக்காண்ட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட். சரியா? கேட்டிருப்பான் காப்பத்தல் கமலாவா
சரியா? பிள்ளைக்கு என்ன ரிசல்ட், அவனுக்கு ரிசல்ட் சரி. ஞான் தானே இதே விளையாட்டுறா யூனிவர்சிட்டியில கேட்க மாட்டாரு என்ன ஜிபிஏயா என்ற சொல்லி கேட்டா ஜிபிஏ விரிவாக்கம் சொல்லி கேட்டாலே திருப்பி ஓடிடுவான். ஞான் தானே சரியா? அப்ப யூனிவர்சிட்டி லைஃப் வந்தப்ப கொஞ்சம் வித்தியாசம், ஆனா வாதை ஏழை விட வாதையா தான் இருக்கும். சரியா? ஆனா ஒரு போர்டரை தாண்டி போயிருவீங்க. சரியா? செகண்ட் சைட் தேர்ட் சைட் ஆப்ஷன் இழுத்தீங்களா கத்தம். ஞான் தானே ஃபர்ஸ்ட் சைல அடிக்கணும், அதுக்கு இனிஷியல்ல இருந்தே படிக்கணும், இப்ப இருந்தே படிச்சோண்டு போகணும். சரியா? ரைட். இப்ப என்னால முடிஞ்ச கைடன்ஸ் நான் நீட்டா கொடுப்பேன்டாப்பா. சரியா? நீங்க அதை அப்படியே பிடிச்சு ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறது உங்களோட கையில இருக்குது. சரியா? ரைட். ஓகே, நன்றி, வணக்கம், சந்திப்போம், பாய். டவுட் இருந்தா கேளுங்கடா. லீவ் ஆகும். குட் நைட். ஆமா ஜி, ஏத்த வந்திருப்பாங்க பார். ஓ பாய்.